கலியுகத்தில் அதர்ம ருச்சி மனுஷாளுக்கு ரொம்ப இருக்குமாம். அது வியாசன் சொல்லாக்கே நமக்கு தெரியும். എന്നാലും எத்தனையோ வருஷம் முன்னால் அவர் சொன்னார். அப்போ என்ன பண்ணணுமான்னு கேட்டானாக்கா, இந்த க்ஷணார்த்த சத்சங்கம் ஒரு செகண்ட் நேரத்து சத்சங்கம் ஆனால் கூடி மனுஷாளுக்கு அது பெரிய சேவதி, ஒரு ட்ரெஷர், நிதி. மனுஷனுக்கு அது நிதியை சொல்லி வியாச பகவான் சொல்றார். அந்த மாதிரி நமக்கு 40 வருஷம் முன்னால இவரோட ஒரு க்ஷணார்த்த சத்சங்கம் கிடைச்சது. இப்போ இதா ഒരാഴ്ച இவரோடு ரொம்ப விசாலமான சத்சங்கம் கிடைக்க போறது. ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார், மனுஷ ஜென்மத்தில் 3 விஷயங்கள் ரொம்ப துர்லபம் சொல்றா. மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயம். மனுஷத்துவம் நமக்கெல்லாம் இருக்குன்னு நம்ம நம்புறோம். முமுட்சுத்துவம் சிலவாளுக்கு இருக்கு, சிலவா ஆசைப்படுறா, அது நம்ம கையில் இருக்கு. ஆனால் அந்த மகாபுருஷ சம்ஸ்ரயம்ங்கிறது எதிர்ச்சியா பகவத் காருண்யத்தால கிடைக்க வேண்டியது. இப்போ நமக்கு அது கிடைச்சிருக்கு, மகாபுருஷ சம்ஸ்ரயம். அது நமக்கு பிரயோஜனப்படுத்திக்க வேண்டி இருக்கு. அது எப்படி பிரயோஜனப்படுத்திக்கலாம் கேட்டால், மனசுத்தியோட பிரயோஜனப்படுத்திக்கலாம். சுத்த மனசுள்ளவாளுக்கு சத்சங்கம் வேகம் அது பிரயோகத்தில் வந்தோடும் சொல்லி சங்கர பகவத்பாதரை சொல்றார். அதுக்கு சல்சந்த நித்திய பாராயணம், பகவல் கதா சிரவணம், இப்படி ஒருபாடு உபாயங்களெல்லாம் அவ சொல்லித்தரா. அப்போ நமக்கு எப்போவுமே இந்த மகாபுருஷ சம்ஸ்ரயம் கிடைச்சுட்டே இருக்கு. அப்போ அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். இப்போ இங்கே இவர் 2 ஸ்தோத்திர கிருதிகளை வியாக்கியானம் பண்ண போறார். ஆதிசங்கர பகவத்பாதரோடு சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்தோத்திரம், அது கூடாம சிவமகிமினா ஸ்தோத்திரம். சிவன் ஸ்தோத்திரம் இல்லை, சிவமகிமை ஜென்ரலா சொல்றேன்னு சிவமகிமை சிவமகிமை ஸ்தோத்திரம் எடுத்து அது பெருசா போயிட்டு இருக்கும். இந்த சிவமகிமினாங்கிற சிவமகிமை 2 நோட்டீஸ்ல சிவமகிமை போட்டிருக்கு, பின்ன சிவமகிமினா ஸ்தோத்திரம் போட்டிருக்கு. இது சிவமகிமை ஸ்தோத்திரம் சொல்லலைன்னா சிவமகிமை தான் ஜென்ரலா சொல்றேன்னு சொல்லி சிவமகிமை அவகாசத்தை பொறுத்து அதிருத்தமாக. அப்போ இந்த 2 விஷயங்களை பற்றி பேச போறார். அப்போ இதை படித்தா நமக்கு என்ன கிடைக்குங்கிறதையும் சாஸ்திரம் சொல்றது. நமக்கு மனசுக்கு சாந்தியும் சமாதானமும் கிடச்சி, ஆதிய வியாதியை கடந்து ஆதிய வியாதிகளை எல்லாம் நீக்கி ஆத்மீயமான உணர்வில் நம்ம ஜீவிதத்தை எப்போவுமே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு சகாயகமாக இருக்கும். அப்போ அந்த 2 விஷயங்களை வியாக்கியானம் பண்ணுறதுக்காக ஆச்சாரியனை நம்ம சகர்ஷம் ஸ்வாகதம் பண்ணுறோம். அவரோட அனுகிரகம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த கதா சிரவணம் பண்ணுறதுக்கு வேண்டி வந்திருக்கிற எல்லா பக்தஜனங்களையும் காரியகர்த்தாக்கள் பேரில் இந்த சத்சங்கத்துக்கு ஸ்வாகதம் பண்ணிக்கிண்டு எல்லாருக்கும் பிரயசும் ஸ்ரேயஸும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நான் என்னோட சிறு வாக்கு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வேஷத்திலே தெரியுது. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய சுப்பிரமணியோ. ஹரஹர நம பார்வதீபதயே. ஹரஹர மகாதேவ. ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்த கோவிந்த. ஸ்ரீ சத்குருஸ்வாமினः ஜெய. ஆஞ்சநேயஸ்வாமினः ஜெய. சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி. மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா. விதீந்திராதிமிருக்யா கணேशाभिधामे.
विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः श्यामा काचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने सीमा शून्यकवित्ववर्षजननी याः कापि कादम्बिनी महारारातिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पतां शारदा शारदाम्भोजवदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधिं सन्निधिं क्रियात् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं यदीयाङ्घ्रिचिन्ता सुपूता च वाणी यदीयं स्वरूपं सदा ध्यानयोग्यं तमेवेन्दुचूडाख्यदिव्यावतारं मनोवाक्शरीरैः गुरुश्रेष्ठमीडे सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना असमाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना मङ्गलं दिशतु मे विनायकः मङ्गलं दिशतु मे षडाननः मङ्गलं दिशतु मे महेश्वरी मङ्गलं दिशतु मे महेश्वरः शिवनामनिभावितेऽन्तरङ्गे महति ज्योतिषिमानिनी मयार्द्रे दुरितानि अपयान्ति दूरदूरे मूढायान्ति महान्ति मङ्गलानि कविं कवीनाम् ईशानं गणानां गणनायकं वक्रतुण्डं महाकायं विघ्नेशं तन्नमाम्यहम् अमरीकबरीभारभ्रमरीमुखरीकृतं दूरीकरोतु दुरितं गौरीचरणपङ्कजं शिवाय परिपूर्णाय शीतलाय चिदात्मने चित्तनाथाय नाथाय तेजसे ब्रह्मणे नमः कल्याणं ददतं कटाक्षलवतः भक्ताय हत्वारिपून् कल्याणाचलकार्मुकस्य तनुजं कारुण्यपाथोनिधिं कल्याणाकृतिमव्ययं गिरिसुता प्रेमास्पदं पावनं कल्याणाय भजेनुजं गणपतेः श्रीदेवसेनापतिं मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालं एरुमैलेरि विडयाडु मुகமொன்றே ஈஷருடன் ஞான மொழி பேசு முகமொன்றே கூறுமடியார்கள் வினைதீர்க்கு முகமொன்றே குன்றுருவ வேதுவாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடி சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே பீதாம்பரம் करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् अतिसुन्दरमन्दहासं
वाहातालयेशमनिशं हृदि भावयामि यो हन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं श्रुतिस्मृतिपुराणोक्तधर्मघोषणनिस्तुलं भक्तवात्सल्यजलधिं पूर्णानुग्रहकारिणम् उपन्यासमहारत्नम् अज्ञातकटुभाषणम् अनन्तरामयोगीन्द्रं मद्गुरुं श्रेयसे भजे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं विराजन्तं त्रिनयने वल्लीसेनापतिं प्रभुं वाञ्छितार्थप्रदं वन्दे षण्मुखं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरे नमः। शिवाभ्यां नमः। वल्लीदेवसेनासमेतप्रभवे शरवणभवाय स्वामिनाथाय नमः। गुरुपवनपुरेशाय नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ॐ हनुमते नमः। स्वस्त्यस्तु समस्तसन्मङ्गलानि सन्तु समस्तैश्वर्यप्राप्तिरस्तु श्लोकैकलेशश्रवणपठनमात्रेण वक्तुश्च श्रोतॄणां धर्मादिनिखिलपुरुषार्थ सिद्धिप्रदे समस्तकलिकल्मषापनोतनपटुतरे श्रीसुब्रह्मण्यभुजङ्गे अद्य वर्तमानकथाप्रसङ्गः। श्रीहरये नमः। राम गुरुवायूरप्प गुरुवायूरप्प गुरुवायूरप्प। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। பரம மங்களமாக இருக்கக்கூடிய ஸ்கந்தசஷ்டி மகோத்சவம் இன்றைக்கி ஆரம்பமாகுது. இன்னிலேருந்து 6 நாள் திங்கக்கிழமை அன்றைக்கி ஸ்கந்தசஷ்டி. இந்த அதிருத்திரத்தை முன்னிட்டு பிரபாஷணம் பண்ணோம்னு கொஞ்ச நாள் முன்னாடி மாமா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்ட பொழுது, அதிருத்தம்னா ஸ்ரீருத்ரத்துடைய பெருமையோ பரமேஸ்வரனுடைய பெருமையோ அது மாத்திரம்தான் சொல்லியிருக்கணும் ஒரு வாரத்துக்கு. ஸ்கந்தசஷ்டியாக இருக்கிறதுனால எனக்கு குலதெய்வம் முருகனாக இருக்கிறதுனால சுப்பிரமணிய புஜங்கம் பிரதானமாக போயிடுத்து. அதுக்கு மேலே கிடைக்கிற அவகாசம் ஒரு நாளோ 2 நாளோ என்ன கிடைக்கிறதோ அது பரமேஸ்வரனுடைய மகிமையிலேருந்து ஒரு சின்ன அம்சத்தை நம்ம பார்க்குறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி இதை எப்படி ஆச்சாரியார் ரச்சனை பண்ணார், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம். பகவத்பாதாளுடைய அவதாரமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவதாரம். இந்த இடத்துல சொல்கிறதுங்கிறதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா, பகவத்பாதாள் அவதாரம் பண்ண ஸ்தலம் இந்த கேரள பூமி. அவள் காலடி எடுத்து வச்ச இடம் தான், காலடி கிட்டக்க தான் இருக்குது. காலடி மகாபிரிவா என்ன பண்ணால் 1957 மயிலாப்பூரில் சம்ஸ்கிருத காலேஜில் முகாம். ஒருத்தர் பிரம்மச்சாரி அந்த சமயத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் ஏதோ வேலை பொருள் இருக்குது. சாதாரணமாக ஒரு வேஷ்டி கிட்ட அவர் மாட்டில் போயிருக்கார். எல்லோரும் கூட்டமெல்லாம் கலந்து கடைசியில் தான் இவர் திரும்பி போகிறது வழக்கம். அங்கே யாரோ பெரியவாழ்கிட்ட எல்லோரும் கலெக்டர் நினச்சின்னு இருக்கா, அவருக்கு ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதிகாரம் பண்ணுறா அப்படின்னு
பெரியவாள்கிட்ட வந்து ஏதோ முறையிட்டுருக்கா. பெரியவா கரெக்டுன்னா யார் தெரியுமா அவனுக்கு சொல்லிட்டு, கோடியில் ஒரு பையன் உட்காந்துருக்கான் பாரு, அவனை அழைச்சின்னு வா அப்படின்னு. அழைச்சின்னு வந்தவுடனே நீ கரெக்டர் தானேன்னு கேட்டான் பெரியவா. இவருக்கு தூக்கி வேறு போட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இருக்கா. கலெக்டர் பரீட்சைக்கு எழுதுறியா, ஐஏஎஸ் எழுதுறியான்னு கேட்குறா பெரியவா. இல்லை, அதுக்கு ஏஜ் தாண்டி போயிடுச்சு, ஒரு வருஷம் கூட ஆகிடுச்சு, அவுட்டர் லிமிட்டை தாண்டி ஒரு வருஷம் கூட ஆகிடுச்சு இந்த பையனுக்கு. பேசாமல் இருந்தா. மறுநாள் அன்னைக்கு அஃபிஷியல் நியூஸ் வருது, அந்த ஐஏஎஸில் எடுக்க வேண்டிய கேண்டிடேட்ஸ் ஷார்ட் ஃபால் இருக்கிறதுனால ஒரு ரிலாக்ஸ் பண்ணி இன்னொரு ஒரு 80 பேரையோ 100 பேரையோ ரெக்ரூட் பண்ண போகிறான். மறுநாள் வந்தார். முதல் நாள் பெரியவா சொல்லிருக்கா, மறுநாள் தான் அஃபிஷியல் நியூஸ் வருது. அப்ளை பண்ணுறியா? பேசாமல் இருந்தார். 10,000 பேர் 20,000 பேர் அப்ளை பண்ணுறா, 80 பேரை செலக்ட் பண்ண போகிறா, நமக்கு எங்கே சான்ஸ் அப்படின்னு பேசாமல் இருந்துட்டார் பொழுது. 4 நாள் கழித்து அப்ளை பண்ணிட்டியான்னு கேட்டாலாம் பெரியவா. இதை ரொம்ப பேர் இருக்கா, நான் 80 பேர் தான் ரெக்ரூட் பண்ண போகிறேன், எனக்கு என்ன சான்ஸ் இருக்குது தெரியல, கடைசி நாள் தீர்ந்து போயிடுச்சோன்னு கேட்டாலாம். இன்னும் 4 நாள் இருக்குது லாஸ்ட் டேட்டுக்கு. அந்த காலத்தில் ஐசிஎஸ் ஆஃபீஸர், பெரிய ஒரு ஆஃபீஸர், மனதுக்கு ரொம்ப வேண்டியவர், மறுநாள் காலத்தால் டெல்லி போயின்னு இருக்கார். சிஎஸ் ராமச்சந்திரன் அவரை கூப்பிட்டு, நீ டெல்லி தானே போகிற, இந்த பையனுடைய அப்ளிகேஷன் வாங்கிட்டு டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுவோம் பெரியவா சொல்லிருக்கா. சப்மிட் பண்ணி கடைசியில் இவருக்கே தெரியாது, இவர் அசத்தியாக இருந்துவிட்டார், நமக்கு எங்கே கிடைக்க போகிறதுன்னு. ரிசல்ட் வந்த உடனே வேற ஒருத்தர் அழைச்சின்னு போய், உன்னுடைய நம்பர் என்ன, உன்னுடைய அந்த ஒரு ரோல் நம்பர் கொடுப்பாரோன்னு எக்ஸாமினேஷனுக்கு, அது என்னன்னு கேட்டால் தெரியுது, என்ன ஆற்றுல போய் பார்த்துன்னு வா, ஒன் நம்பர் என்னென்னு உனக்கே தெரியாமல் இருக்கிறதாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்டட் கேண்டிடேட்ஸில் இவருடைய பேர் வந்திருக்கு இந்த நம்பர். அப்புறம் இன்டர்வியூ இருக்குது அடுத்தாப்பில். இன்டர்வியூவும் கிளியர் ஆகி இவரை செலக்ட் பண்ணிட்டான். பெரியவாழ்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிருக்கார். பீகாரில் போஸ்டிங்காக இருக்குது. அப்படியா, ஒன்றும் தெரியாத மாதிரி பெரியவா, ஆதிசங்கர் அவதாரம் பண்ண இடத்துல ஒன்று போஸ்ட் பண்ணுவாளோன்னு நினச்சேன். மறுநாள் அன்றைக்கி நினச்சே பார்க்க முடியாது, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி இவர் ஒன்றும் கேட்கல, அத்தாரிட்டிஸே கேன்சல் பண்ணி யுவர் போஸ்டட் டு கேரளா. பீகாரில் போஸ்ட் பண்ணவரை கேரளா. பெரியவா முதல் நாள் கேட்டிருக்கா, மறுநாளோ 2 நாள் கழிச்சோ ஆர்டர் வருது. அதுக்கு இந்த சம்பவத்தை அவர் யாருக்கு இந்த அனுகிரகம் கிடைச்சதோ அவரை நேரேட் பண்ணிருக்கார். அதில் என்ன டைட்டில் போட்டிருக்காங்கன்னா, லௌகிகானாம் சாதுனாம் அர்த்தம் வாக் அனுவர்த்ததே ரிஷீனாம் புனராத்தியானாம் வாச்சமர்த்தோதாவத்தின்னு பகவதி உத்தரநாம சரித்திரத்தில் சொன்ன ஸ்லோகத்தை டைட்டில் போட்டிருக்கார். அதாவது சாதாரணமாக சாதுக்களாக இருக்கிறவா சத்தியதான் பேசுவா, மகான்களாக இருக்கக்கூடியவா பேசிவிட்டா அவள் வாக்கு சத்தியமாக போகணுமேனு அந்த அர்த்தம் வாக்கு பின்னாடி ஓடி வந்து ஒட்டிக்குமா. அந்த மாதிரி பெரியவா வாக்கு சத்தியமாக தானே பறிக்கணும். இது ஆதிசங்கர் அவதாரம் பண்ண ஸ்தலங்கிறதுக்காக இதை சொன்னேன். எங்கேயோ ஐஏஎஸில் செலக்ட் ஆனவருக்கு எங்கேயோ பீகாரில் போய் போஸ்ட் ஆக வேண்டியவருக்கு கேரளாவில் முதல்ல போஸ்டிங். அதனால் ஆதிசங்கர் அவதாரம் பண்ண இந்த மாகாணத்தில் இது சுப்பிரமணிய புஜங்கத்தை ஆச்சாரியால் பண்ண கிரந்தங்களில் ரொம்ப முக்கியமான 2 கிரந்தங்கள். ஆச்சாரியால் பண்ண சரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள்லாம் பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அவள் 5 வயசில் உபநயனம், 7 வயசுக்குள்ளே 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணி 7லேருந்து 8 1 வருஷ காலம் அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணி, அப்புறம் அம்மாவை பார்க்க முடியாதோ, அம்மா சரீரத்துலேருந்து உயிர் பிரிஞ்சப்பறம் தான் கடைசியில் வந்து மாதృకా பஞ்சகம் சொல்ல போகிற. அதனால் 1 வருஷம் கைங்கரியம் பண்ணிவிட்டோம். 8வது வயசில் சன்னியாசம், 9வது வயசில் நர்மதக்கரையில் ஓங்காரநாத் என்ற க்ஷேத்திரத்தில் தன் குரு கோவிந்த பகவத் பாதாளுடைய தரிசனம், மகா வாக்கிய உபதேசம். 9லேருந்து 12 வயசுக்குள்ளே சர்வசாஸ்திரங்களையும் கிரகிச்சு 12லேருந்து 16க்குள்ளே பிரஸ்தானத்திலேயே பாஷ்யங்கள்லாம் ரச்சனை பண்ணி 16லேருந்து 32 16 வருஷ காலத்தில் கால்நடையாக 3 முறை பாரத தேசத்து முழுக்க பரிக்கிரமம் பண்ணி 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணி, கண்டனம்னா
ஒரு குரலை வசத்தி பேசலை. மலையாளத்தில் சொல்ல இருந்தா ஒச்சை வசத்தில் அவள் குரலை வசதி பேசலை. ஒரு கோபம் கிடையாது, ஒரு வேகம் கிடையாது. பரம சாந்தமாக அவளுடைய தர்க்க சாஸ்திரத்துடைய ஒரு பிரபாவத்தால் அவளுடைய பர்சனாலிட்டியில் இருக்கக்கூடிய சாரிஸ்மான்னு சொல்கிறோமே, அதனால் 72 துர்மதங்களை எப்படி கண்டனம் பண்ணார்னா, அந்த 72 துர்மதங்கள் என்னன்னு பேர் கூட பாதி மதங்களுக்கு பேர் கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. சண்மதத்தை ஸ்தாபனம் பண்ணி பல ஆச்சாரிய பீடங்களையெல்லாம் ஸ்தாபனம் பண்ணி நமக்கு இன்னி மட்டும் ஆச்சாரிய பரம்பரை விச்சித்து இல்லாமல் வரும்படியாக அனுகிரகம் பண்ணி பல கிரந்தங்களை அனுகிரகம் பண்ணேன். ஆச்சாரியால் பண்ண பெரிய அனுகிரகங்களில் இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று பீட்டஸ்தாபனம், சிஷ்ய பரம்பரை தொடர்ந்து காலங்காலமாக வரும்படியாக. இன்னொன்று கிரந்தங்களை அனுகிரகம் பண்ணது. ஏன்னா ஆச்சாரியால் காலத்தில் யாரெல்லாம் ஜீவிச்சிருந்தாலோ அவள்லாம் நேரடியாக ஆச்சாரியால் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம், நேரடியாக அவளோடு பேசக்கூடிய பாக்கியம், அவளை நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாக்கியம், அவளுடைய வாக்கு கேட்கக்கூடிய பாக்கியத்தை தான் அந்த காலத்தில் இருந்தவா அடைஞ்சிருப்பாள். பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எப்படி ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை எப்படி அடையிறது? ஒன்றும் சிஷ்ய பரம்பரை மூலமாக பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியால் மூலமாக அடையணும், இல்லை கிரந்தங்களை சேவித்து அடையணும். அந்த கிரந்தங்களை ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். அது கிரந்தங்கள் எப்படி இருக்குனாக்க, ஒரு பெரிய பிரமிடாட்டமாக கல்பனை பண்ணி பார்த்துங்கோ. அந்த பிரமிடில் டாப் ஆஃப் தி பிரமிடில் பார்த்தீங்கன்னா பாஷ்ய கிரந்தங்கள். பாஷ்யம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சாஸ்திர டெக்ஸ்ட் ஒன்றும், அதுக்கு ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணது. அது புராண விஷயமாக இருந்துவிட்டால் வியாக்கியானம்னு சொல்லுவாள். சாஸ்திரங்களுக்கு கமெண்ட்ரி கொடுக்குற போது இதுக்கு பாஷ்யம்னு பேர். இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நாம் அனுமானம் பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது. இருக்குது பாஷணம்னா பேசுறது எல்லாருக்கும் தெரியும். அவள் ஒன்றும் ஒரு எழுத்தாணியை வச்சுருந்து ஓலைச்சுவடி வச்சுருந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷணம் எழுத போகிறேன்னு உட்காந்துட்டு ஃபஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட், ஃபைனல் டிராஃப்ட் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. அவள் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணுற போது யாரோ சிஷ்யாள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு தோணிருக்கு மனசில். ஆச்சாரியால் சொல்ல சொல்ல அவள் எழுதின்னு இருக்கா போல் இருக்கு. அப்படி தான் நமக்கு ஓலைச்சுவடியிலேருந்து அப்புறம் இப்போ சமீபத்தில் புஸ்தகத்தில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஆச்சாரியால் காலத்தில் ஓலைச்சுவடியில் தான் வந்திருக்கணும். அவர் ஒன்றும் சுயமாக எழுதியிருக்க மாட்டார். பாஷ்யம் பாஷணம் பண்ணி வந்ததுனால சொன்னதுனால யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவா சிஷ்யல் யாரோ ரெக்கார்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கா. இந்த பிரஸ்தானத்திரைய பாஷ்யம்னு சொல்கிற போது இது அவசியம் நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ராமாயணம், பாகவதம், பாரதம் இதெல்லாம் சரித்திரமாக இருக்குது. ஓரளவுக்கு இந்த சரித்திரம் என்னங்கிறது ஜாஸ்தி விவரங்கள் தெரியாமல் போனால் கூட இந்த சரித்திரங்களுடைய சாரம் என்னங்கிறது இந்த பாரத மண்ணில் பிறந்தவா எல்லாருக்கும் தெரியும். ராமாயணம்னா ராமருடைய கதை, பாண்டவாள் கௌரவாளுடைய சரித்திரம் பாரதம், கிருஷ்ணனுடைய சரித்திரம், மீதி அவதாரங்களை சொல்லக்கூடியது பாகவதங்கிறது எல்லாம் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தெரியும். இந்த ஆச்சாரியால் பண்ணியிருக்கக்கூடிய கிரந்தங்களில் பிரஸ்தானத்திரயம் தான் என்னென்னு ரொம்ப பேருக்கு நமக்கு தெரியல. பிரஸ்தானத்திரயங்கிறது நம்ம சனாதன தர்மத்துக்கு இங்கே ஒரு திரயம் இருக்குது பாருங்க. ட்ரிப்பாடு மேலே தான் அந்த ஃபோனை வச்சுருக்கேன். அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறதுக்கு ஒரு ட்ரிப்பாடு, ஒரு ஸ்டாண்டு வேண்டியிருக்கு. இப்போ செல்ஃபி ஸ்டாண்டு கூட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறா ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு. இது ஒரு ட்ரிப்பாட். முக்காலியாக இருக்கணும், 3 கால் இருக்கக்கூடியதாக இருக்கணும். 4 கால் இருக்கிறதுனால நாற்காலின்னு பேர். சேரில் உட்காந்து இருக்கோமே 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி, இது 3 கால் இருக்கிறதுனால முக்காலி. அது மாதிரி சனாதன தர்மத்துக்கு 3 கால் ஆதாரமாக இருக்கக்கூடியது 3. அதான் பிரஸ்தான திரயம்னு பேர். திரயம் தான் 3 எல்லாருக்கும் தெரியும். ஒன்று தசோபனிஷத், 10 உபனிஷத்துகள் சேர்ந்து கரெக்டிவாக ஒரு ஆதாரமாக சொல்லியிருக்கா. ஈஷாவாஸ்யம், கேனோபனிஷத், கட்டோபனிஷத், முண்டகம், மாண்டூக்கியம், தைத்திரியம், பிரஷ்னோபனிஷத். ஈஷாவாஸ்யத்தில் ஆரம்பித்து ஈஷாவாஸ்யம், கேனம், கட்டம், பிரஷ்னோபனிஷத், முண்டகம், மாண்டூக்கியம், தைத்திரியம், ஐத்திரேயம், சாந்தோக்கியம், பிருகதாரண்யகம்னு 10. ஈஷ, கேன, கட்ட, பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, தித்திரி, ஐத்திரேயஞ்ச, சாந்தோக்கியம், பிருகதாரண்யகம், தசான்னு ஒரு ஸ்லோகம் இந்த 10 உபனிஷத்துடைய பேரையும் சொல்கிறது. உபனிஷத்துனா வேதத்துடைய பாகம், அது ஸ்ருதி. அதே மாதிரி வேதத்தை அனுசரித்து
வேதத்துடைய தாற்பயத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக வரக்கூடியது ஸ்மிருதி. ஸ்மிருதின்னு சொன்னால் நேர அர்த்தம் ஞாபக சக்தின்னு அர்த்தம். ரிஷிகள் வாக்கிலேருந்து, ரிஷிகளுடைய ஞாபக சக்தியிலேருந்து வந்தது ஸ்ருதியாக இருக்கக்கூடிய வேதத்தை அனுசரித்து வந்தது ஸ்மிருதி. பகவத் ஸ்மிருதின்னு பகவத்கீதைக்கு பேர். ஏன்னா 3 பேருடைய ஸ்மிருதி சேர்ந்துருக்கு. பகவான் தன்னுடைய ஸ்மிருதியிலேருந்து எடுத்து சொன்னது, அதை சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு சொல்கிற போது நான் நினச்சி ஞாபகப்படுத்தி சொல்கிற போது எனக்கு பரம சந்தோஷமாக இருக்குதுன்னு கடைசியில் ராஜன் சம்ஸ்மிருத்திய சம்வாதம் இமமத்புதம் கேசவார்ஜுனையோ புண்ணியம் ஹிருஷ்யாமிச்ச முகுர்முகு 18வது அத்தியாயத்தில் முடிக்கிற போது சொல்கிறேன். வியாசருடைய ஸ்மிருதியால் தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் பகவானுடைய ஸ்மிருதி அனுகிரகம் பண்ணி உபதேசம் பண்ணது, அதில் ரீகவுண்ட் பண்ணது சஞ்சயனுடைய ஸ்மிருதி, ரெக்கார்ட் பண்ணது வியாசருடைய ஸ்மிருதி. 3 பேருடைய ஸ்மிருதி சேர்ந்துருக்கு. ஆனால் பகவான் தானே மூல காரணம். அதனால் பகவத் ஸ்மிருதி அப்படின்னு பகவத்கீதையை சொல்கிறது வழக்கம். இந்த பிரஸ்தானத்தில் தசோபனிஷத்து ஒன்றும் பகவத்கீதை ஒன்றும். வேதம் பகவானுடைய மூச்சு காற்று. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக யோ வேதேர்ஜகா இதம் ஜெகத்து நிர்மமே தமகம் வந்தே வித்யா தீர்த்த மகேஸ்வரம்னு வேதபாஷ்யத்துடைய ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஆரம்பத்தில் வித்யாரண்ய தன்னுடைய குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். பரமேஸ்வரனே குரு ரூபத்தில் வந்திருக்காருங்கிற பாவத்தில் அதை பற்றி பின்னாடி அவகாசம் வரும்போது சொல்கிறேன். பகவானுடைய வெளியில் வரக்கூடிய மூச்சு காற்று தான் வேதம். அதனால் உபனிஷத்துகள் தான் பகவானுடைய மூச்சு காற்று. அந்த பகவான் வாக்கால மூச்சுங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. மூச்சு விடுறாரா இல்லையான்னு கெட்டுக்க போனால் தெரியும். உடம்புல அசைவு இருந்தால் மூச்சு விட்டுன்னு இருக்காருன்னு தெரியும். அது பேசாமல் படுத்துன்னு இருக்காருனாக்கா மூக்கு பக்கத்தில் கொண்டு போய் கையை வச்சா அந்த மூச்சானது உள்ளியும் வெளியிலையும் போகிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் பேசினா व्यक्तமாக தெரியாது. அவ்வளவு சூக்ஷ்மமாக இல்லை, கொஞ்சம் ஸ்தூலமாக இருக்குது. அந்த ஸ்தூலமாக சூக்ஷ்மத்துலேருந்து தானே ஸ்தூலத்துக்கு வரணும். அந்த ஸ்தூலமாக பகவானுடைய வாக்கிலேருந்து வந்தது தான் பகவத்கீதை. ஆனால் இது ரெண்டுமே பகவத் சம்பந்தமாக இருக்குது. பகவானுக்கும் மனுஷர்களுக்கும் நடுவில் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக ஏற்பட்ட ஒரு வர்க்கம்தான் ரிஷிகள். ரிஷேகா மந்திர திரஷ்டாரகா. ரிஷிங்கிற சப்தத்துக்கு ரொம்ப பிரசித்தமான டெஃபினிஷன் என்னன்னாக்க மந்திரங்களை எல்லாம் பார்த்தவர்கள். மந்திரத்தை என்னமா பார்க்க முடியும்? இப்போ மாடர்ன் டயத்தில் பிராச்சீனமான கன்செப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியங்கள் நிறைய இருக்குது. 50 வருஷம் முன்னாடி பிரவச்சனம் பண்ண பெரிய வாழ்க்கை தான் இல்லாத வசதிகள்லாம் இப்போ எங்களுக்கு இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் காதால் தான் கேட்டு தெரிஞ்சிடணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஹேவ் யூ சீன் மை மெசேஜ்? சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்தேடா. இப்போ சாதாரண ஒரு மனுஷன் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லோரும் வாட்ஸ்அப் பார்த்துன்னு இருக்கா. ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் வாட்ஸ்அப் இருக்குது. அந்த when you see this message, when you are able to see this message, being an ordinary common mortal, மகா தபஸ்வியாக இருக்கக்கூடிய ரிஷிகள், பகவானுடைய அனுகிரகத்தோடு இருந்தவர்கள் மந்திரங்களையும் பார்த்துருக்க முடியாது. மந்திரங்கள் தான், அதாவது மந்திரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களுடைய சேர்க்கை தான் அந்தந்த தேவதையுடைய மந்திரம், அந்த தேவதையுடைய ஸ்வரூபம் அப்படின்னு மீமாம்சா சாஸ்திரம் சொல்கிறது. இதுக்கு அகைன் புரிய வைக்கிறதுக்கு ஒரு காமன் டே டு டே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் தெருக்கு போயிட்டே இருக்கும்போது சுந்தர்குமார்னு யாராவது கூப்பிட்டா நான் தான் திரும்பி பார்க்க போகிறேன். அந்த அனதர் சுந்தர்குமார் ஆல்சோ வாக்கிங் அலாங் சைட். அவன் பேரை கூப்பிடுவோம், அவன் திரும்பி பார்க்குறான். இந்த பேருங்கிறது என்ன? அக்ஷரங்களுடைய சேர்க்கை தானே. அந்த அக்ஷரம் தான் நம்முடைய ஸ்வரூபம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டோம் வித் அ நேம் அண்ட் அ ஃபார்ம். பேர் என்னன்னு சொன்ன உடனே திரும்பி பார்க்குறோம். நேற்று ட்ரெயினில் வரும்போது இந்த டிடி வந்து சுந்தர்குமார் நான் இங்கே இருக்கேன், அகமஸ்மி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர் மட்டும் அடுத்த கேபினுக்கு போய்டுறார், செக் பண்ணுறதுக்கு அடுத்த கேபினுக்கு போய்டுறார். அது மாதிரி இந்த நேம் தான் நமக்கு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன். அப்புறம் ஃபர்தராக அதை ரிஃபைன் பண்ணி சன் ஆஃப் சோயின்ஸோ, ரிசைடிங் அட் சோயின்ஸோ, லீகல் டாக்குமெண்ட்ஸில் அப்படியெல்லாம் போடுவாள். அந்த மாதிரி அக்ஷரங்கள் தேவதைகளுக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய மந்திரங்களுடைய அக்ஷரங்கள் தான் தேவதைகளுடைய ஸ்வரூபம். இந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம கண்ணால் நாம் பார்க்க முடியல. அகைன் மாடர்ன் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேனாக்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இவன் ஃபோனில்
எனக்கு மாதிரிலாம் ஆயிருக்கு எனக்கு, அதனால சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் அது டேட்டா இல்லை, வைஃபை இல்லை, ஏதோ ஒன்றும் யூ ஆர் அனேபிள் டு அக்சஸ் தி மெசேஜஸ். அப்போ பார்க்க முடியல, நம்ம கண்ணால் பார்க்க முடியும். வேறு ஒருத்தவங்க வந்தால் இந்த விஷயம் தெரிஞ்சவன் டேட்டா கனெக்ட் பண்ணி விட்டுவிட்டான், உடனே தெரிகிறது. அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத மந்திரங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்து ஒரு டெக்னிக்கலாக சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக ஏற்பட்டவர்கள் ரிஷிகள்னு வேணால் வச்சுங்கோ மாடர்ன் பார்லன்ஸில். அந்த மந்திரங்களுக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம காதுக்கு கேட்க முடியாத மந்திரங்களை அவள் ரொம்ப சிரமப்பட்டு தபஸாக தெரிஞ்சுட்டு நமக்கு ஸ்தூலமான ரூபத்தை நாம் கேட்க முடியாது, நமக்கு அனுவாதம் பண்ணி கொடுத்தா. அதனால தான் அவளுக்கு ரிஷிகள் அப்படின்னு பேர். ரிஷேகா மந்திர திரஷ்டாரகா. இப்போ சமீபத்தில் நவராத்திரிக்கு காஞ்சி பெரியவா 2 பேரும் சென்னையில் இருந்தால் நான் அடிக்கடி தரிசனம் பண்ணியிருந்தேன். சண்டி ஹோமம் நடந்தது. சண்டி ஹோமம் பூர்ணாவதி காலத்தில் அங்கே இருக்கிறபோது பெரியவா பக்கத்தில் நின்றுருந்தேன். பெரியவா அங்கே ஒரு மந்திரம் வந்தது. பெரியவா உடனே எனக்கு வியாக்கியானம் பண்ணி என்கிட்ட சொல்கிறா, அன்வை சன்மகதா ஆசிரமேனா அப்படின்னு வேதம் இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு மந்திரங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டா ரிஷிகள்னு இருக்குது. இப்போ சிரமம் இல்லாமல் சுலபமாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறா பெரியவா. இது மாதிரி சிரமப்பட்டு தான் தெரிஞ்சுட்டுருக்கா ரிஷிகள்லாம். அவள் ரிஷிகள் மந்திரங்களை பார்த்து கொடுத்ததுனால அவளுக்கு ரிஷிகள்னு பேர். இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னாக்க ரீ டு கோன்னு தாத்து சம்ஸ்கிருதத்தில். அவள் சம்சாரமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தை தாண்டி அனண்ட கரைக்கு போய் சேர்ந்தவர்கள், கரையேறினவர்கள், கரையேறதுக்கு வழியை காட்டக்கூடியவர்களாக இருக்கா. அந்த மாதிரி ரிஷிகளில் முதல் ரிஷி யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாசாச்சாரியால் தான். இது எல்லாருக்கும் பிராமணனாக பிறந்தவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன். பிரம்மயஜத்தில் கிருஷ்ணத்வைபாயனாதேகா ஏ ரிஷேகா தான் ரிஷிகஸ்தர்ப்பயாமி முதல் தர்ப்பணம். பிரம்மயஜம்னா மாதத்துக்கு ஒரு நாள் அமாவாசை தர்ப்பணத்துக்கு அப்புறம் தான் பண்ணுறது அப்படின்னு நினச்சிருக்கா. நித்தியம் பண்ண வேண்டியது. ஏன் அமாவாசை தர்ப்பணத்துக்கு அப்புறம் பண்ணுறோன்னா தேவ ரிஷி பித்து தர்ப்பணம் 3 இருக்கும். ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் தேவ காரியங்கள்லாம் பித்ருகர்மாவுக்கு அப்புறம் தான் பண்ணணும். பித்ருகர்மாவாக இருக்கக்கூடிய தர்ப்பணம் முடித்தப்புறம் இந்த தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் இருக்கக்கூடிய பிரம்மயத்தை அப்புறமா பண்ணுறது. இதான் விஷயம். நித்தியமே பண்ண வேண்டியதுதான் பிரம்மயஜம். பஞ்சமகா யஜ்யங்கள் ஒன்றா சொல்லியிருக்கா. நான் இப்போ அதை பிரவேசம் இல்லை. பிரம்மயத்தை போய் பேசினா இன்றைக்கி முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம் முடியாது, அவ்வளோ பெருமை சொல்லியிருக்கு. வேதத்தில் ஒரு பிரश्னம் முழுக்க இந்த பிரம்மயத்தை பற்றி, பிரம்மயத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுறது. அந்த மாதிரி முதல் ரிஷியாக இருக்கக்கூடிய வியாசாச்சாரியால் அவர் பண்ணது தான் 500 சூத்திரங்கள் பிரம்மசூத்திரங்கள்னு பேர். வேதாந்த சாஸ்திரத்துடைய விஷயங்களை முழுக்க எடுத்து சூத்திரம்னா வெக்தமாக ஸ்தூலமாக சொல்லாது, அப்படி சும்மா ஒரு கோடி காட்டி விட்டுடும். சூச்சனாத்து சூத்திரம், சூச்சகமாக சொல்கிறதுனால அதுக்கு சூத்திரம்னு பேர். அந்த மாதிரி 500 சூத்திரங்கள் வேதாந்த சாஸ்திரத்துடைய சாரத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்க வியாசாச்சாரியார். இந்த 3 பகவானுடைய மூச்சு காத்தா பரம சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய தசோபனிஷத், பகவானுடைய வாக்குலேருந்து வந்த பாஷண ரூபமாக இருக்கக்கூடிய பகவத்கீதை, அப்புறம் இதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ரிஷி பிரணீதமாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரம், இந்த 3ம் சேர்ந்து பிரஸ்தானத்திரயம். இந்த பிரஸ்தானத்திரயத்தை ஆதாரமாக, சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்த பெரியவனும் ஒத்துன்ருக்கா. அத்வைதத்திலையும் ஒத்துன்ருக்கா. அத்வைத ஸ்தாபனாச்சாரியராக இருக்கக்கூடிய பகவத்பாதாளுக்கு அப்புறம் ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு நடுவில் ஸ்ரீகண்டாச்சாரியர்னு ஒரு பெரியவா தோணுனா. அவள் ஸ்தாபனம் பண்ணது தான் சிவாத்வைத்தம்னு பேர். இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்றைக்கி போய் தமிழ்நாட்டில் இங்கே எப்படி கேரளத்தில் தாந்திரம் அதிகமாக இருக்கோ கோவில்களில், தமிழ்நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2-3 விதமான பிரதிஷ்டை உண்டு கோவிலில். வைதிக பிரதிஷ்டைனா வேதாத்தியனம் பண்ண சாஸ்திரிகள் பூஜை பண்ணிட்டுருப்பாங்க. இது ஆகம பிரதிஷ்டைனா குருக்கள் பூஜை பண்ணுவார். குருக்கள் யார்? சிவாச்சாரிய பரம்பரை. அவளுக்கெல்லாம் முதல் குரு ஸ்ரீகண்டாச்சாரியர் தான். அவள் இன்றைக்கும் ஸ்லோகம் சொல்கிற போது சதாசிவ சமாரம்பாம், நாம் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம், சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்மார்த்தர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவள் சொல்கிற போது சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இதுவே விசிஷ்டாத்வைதிகளாக இருந்தால் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.
அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவனாக இல்லாட்டா கூட ஸ்லோகம் என்னன்னு தெரியணுமோனோ அந்த மாதிரி பரம்பரையில் வருவோம். ஸ்ரீகண்டாச்சாரியர் பகவத்பாதாளுக்கு அப்புறம் வந்தவர், அவருக்கும் அப்புறம் வந்தவர் ராமானுஜாச்சாரியார் விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ண. அப்புறம் விசிஷ்டாத்வைதத்துக்கு அப்புறமா ராமானுஜர் காலத்துக்கு அப்புறமா வந்தவர் மத்வாச்சாரியார் ஒரு துவைதத்தை ஸ்தாபனம் பண்ண. இந்த 4 பிரதானமான ஆச்சாரியாலும் ஆதிசங்கராக இருக்கட்டும், ஸ்ரீகண்டாச்சாரியராக இருக்கட்டும், ராமானுஜாச்சாரியாராக இருக்கட்டும், மத்வாச்சாரியாராக இருக்கட்டும், 4 பேரும் இந்த பிரஸ்தானத்திரயம் தான் நமக்கு ஆதாரம்னு ஒத்துன்னு அதுக்காக சொல்ல பிரஸ்தானத்திரயம் எவ்வளோ முக்கியங்கிறதுக்காக இன்டர்பிரட் பண்ணுறதுல வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த பிரஸ்தானத்திரயம் நமக்கு ஆதாரங்கிறதுல வித்தியாசமே இல்லை. 4 சம்பிரதாயம் சேர்ந்தவாறு ஒத்துன்னு இந்த பிரமிட் ஆட்டமாக இருக்குது. அந்த டாப் ஆஃப் த பிரமிடில் பிரஸ்தானத்திரயம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நடுபாகத்தில் பிரமிடில் பிரகரண கிரந்தங்கள் ஆச்சாரியால் பண்ண பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்கிறது டாப் ஆஃப் த பிரமிட். அவள் பண்ண கிரந்தங்களில் நடுவில் இருக்கக்கூடாது பிரகரண கிரந்தங்கிறது விவேக சூடாமணி. அதான் ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப பிரசித்தமானது. ஆத்மபோதம் ஒரே ஸ்லோகத்தில் கிம் ஜோதிஸ்தவ பானுமன்னு ஆரம்பித்து ஒரே ஸ்லோகத்தில் வேதாந்த சாஸ்திரத்துடைய சாரத்தை சொல்லியிருக்கார். அப்புறம் தசஸ்லோகின்னு 10 ஸ்லோகங்கள், சதஸ்லோகி அப்படின்னு 100 ஸ்லோகங்கள், உபதேச சாகஸ்திரின்னு 1000 உபதேசங்கள். இப்படி ரொம்ப சங்கேபத்திலேருந்து ஆரம்பித்து ரொம்ப விஸ்தாரமாக இருக்கிறது பர்யந்தம் பலவிதமான பிரகடன கிரந்தங்கள் பண்ணிருக்கார். இந்த பிரகடன கிரந்தங்களெல்லாம் பாஷ்ய கிரந்தங்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். நாம் ஒன்றும் படிக்க போகிறது இல்லை, படித்தா நமக்கு புரியுமான்னு தெரியாது. ஆனால் நாமளும் சொல்லப்படாது, நான் என்னை பற்றி தான் சொல்லிக்கிறேன், அதனால் புரியுமான்னு தெரியாது. ஆனால் என்னென்னு ஒரு அவுட்லைனாவது தெரிஞ்சுக்கணும். இந்த பாஷ்ய கிரந்தங்கள் என்ன பண்ணுவார், வேறு சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, வேறு ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டை சேர்ந்தவா என்னெல்லாம் அப்ஜெக்ஷன் ரேஸ் பண்ண முடியுமோ ஏதாச்சும் ஆதிசங்கர் அவரே ரேஸ் பண்ணுவார். வேற ஒருத்தர் ஆக்ஷேபம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்ஷேபங்கள்லாம் இவரே ரேஸ் பண்ணி ஏவம் சேர்த்து இப்படி இருக்குமோ அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு நான் இப்படி இல்லை, ஏன் அப்படி இல்லைங்கிறத இவரே ரிபட் பண்ணி தன்னுடைய அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுவார். இந்த பாஷ்ய கிரந்தங்களில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அது 2 பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய, அதாவது சாஸ்திரங்களில் பூர்வபக்ஷம் சித்தாந்தம்னு சொல்லுவாள். பூர்வபக்ஷம்னு சொன்னால் வேறு எதிர்ப்பில் இருக்கக்கூடியவா அவள் ரைஸ் பண்ணக்கூடிய அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பூர்வபக்ஷம். அதை ரிபட் பண்ணி இதுதான் சரியான விஷயம்னு சொல்லக்கூடியது சித்தாந்தம். இப்படி பூர்வபக்ஷ சித்தாந்தம் நிறைய வாதங்கள் பிரதிவாதங்கள் இருக்கும் பாஷ்ய கிரந்தங்களில். ஆனால் சாதனை பண்ணக்கூடிய ஒரு சாதகனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு 2 விஷயம்தான் தெரியணும். கோல் என்ன, லட்சியம் என்ன, அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு வழி என்ன, அவ்வளோதான் தெரியணும். இந்த 2ஐயும் எம்ஃபசைஸ் பண்ணி மார்க்கத்தையும் மார்க்கத்தால் அடைய வேண்டிய லட்சியத்தையும் சொல்லக்கூடியதாக பிரகடன கிரந்தங்கள், விவேக சூடாமணி முதலிய கிரந்தங்கள். ஆனால் இந்த 2 விதமான கிரந்தங்கள், பாஷ்ய கிரந்தமாக இருக்கட்டும் பிரகடன கிரந்தமாக இருக்கட்டும், தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்ஸ்கிருத ஞானம் மாத்திரம் போராது, சாஸ்திர ஞானமும் கொஞ்சம் இருக்கணும். சாஸ்திர ஞானம் இல்லைன்னா எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அதனால தான் பல சாஸ்திரங்களை வாசித்து தான் கடைசியில் இந்த பிரஸ்தானத்திரயத்துக்கு தான் வரணும். அப்படி எல்லாருக்கும் சாஸ்திர ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் கரையேறணும் அப்படிங்கிற கருணை ஆச்சாரியாளுக்கு ரொம்ப இருந்தது. அதனால் என்ன பண்ணிவிட்டா, பொதுஜனங்கள் எல்லாருக்கும் சம்ஸ்கிருத ஞானம் இல்லாதவாளுக்கு முதற்கொண்டு அனுகிரகம் ஏற்படும்படியாக பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து ஆஞ்சநேயர் பர்யந்தம் சர்வ தேவதைகள் மேலேயும் ஸ்தோத்திர கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்தோத்திர கிரந்தங்களில் 2 கிரந்தங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒன்றும் சௌந்தர்யலகரி, ஆச்சாரியாளுடைய நாமாவளியில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யலகரி முக்கிய பகுகிரந்த விதாயகாய நமஹ அப்படின்னு ஒரு நாமம். சௌந்தர்யலகரி முதலிய பல கிரந்தங்களை ரச்சனை பண்ணவருக்கு நமஸ்காரம்னு அர்த்தம். இன்றைக்கும் சௌந்தர்யலகரி ரச்சனை பண்ணதுனால தான் காமாட்சி அம்பாள் கோவிலில் காஞ்சிபுரத்தில் ஆதிசங்கருக்கு ஒரு சந்நிதி இருக்குது. உற்சவ காலங்களில் அங்கே பகவத்பாதாளுக்கு பரிவட்டம் கட்டி கௌரவப்படுத்துறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. சௌந்தர்யலகரி ரச்சனை பண்ணதுனால, அம்பாள் மேலே அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணதுனால. ஒன்று சௌந்தர்யலகரி, இன்னொன்று சுப்பிரமணிய புஜங்கம். ஆச்சாரியால் பண்ண ஸ்தோத்திர கிரந்தங்களில் இந்த 2 ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒன்று அம்பாளை தியானம் பண்ணுறதுக்காக
அம்பாளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சௌந்தரவகரி. இன்னொன்று நமக்கு ரோக நிவர்த்தி, சரீரத்துக்கு வரக்கூடிய ரோகம் மாத்திரம் இல்லை, சரீரமே வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பவரோகமாக இருக்கக்கூடிய பிறவிங்கிற பெரிய பிணி, அதை போக்கி வைக்கிறதுக்காகவும் சுப்பிரமணிய புஜங்கத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். ஆமாம், சம்ஸ்கிருதம் தெரியாத வாழ்க்கை கூட உபகாரமாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணா அப்படின்னு சொன்னீங்களே. எல்லா ஸ்தோத்திரங்களும் சம்ஸ்கிருதம் தானே இருக்குது. சம்ஸ்கிருதம் தெரியாத வாழ்க்கை என்னமா இது உபயோகமாகும் அப்படின்னு யாராவது ஒரு ஆக்ஷேபம் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பஜகோவிந்தம் இந்த 2 வார்த்தை தெரியாதவா யாருமே இந்த சரஸில் இருக்க முடியாது. பகவத் பாதாள் பண்ணிருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பகவத் பாதாள் பண்ண கிரந்தங்கள் முழுக்க தி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஆதிசங்கரா 10 வால்யூம்ஸில் பப்ளிஷ் பண்ணான். 100 வருஷங்களுக்கு முன்னாடி, மோர் தேன் 100 இயர்ஸ் பேக், சிங்கேரில் 33வது ஆச்சாரியாளாக இருந்த நிருசிம்ம பாரதி சுவாமிகளுடைய பீட்டாதிபத்தியத்தின் போது ஸ்ரீரங்கத்திலேருந்து பாலசுப்ரமணியங்கிறவர் வாணிவிலாஸ் பிரச்சனை வச்சிருந்தார். அந்த அந்த கதையெல்லாம் படிக்கணும், மெய்சிலிர்த்து போயிடும். எங்கெங்கெல்லாமோ சரியான காப்பீஸ், ஆத்தென்டிக் காப்பீஸ் கிடைக்காமல் இருக்கிற போது மெமரியிலேருந்து டிக்டேட் பண்ணிருக்கார். பல விஷயங்களை நரசிம்ம பாரதி சுவாமிகள் தன்னுடைய மெமரியிலேருந்து டிக்டேட் பண்ணிருக்கார். எங்கே படித்தார் யாருக்கு தெரியும்? 9வது வயசில் சன்னியாசம். எங்கே போய் எப்போ படித்தார் யாருக்கு தெரியும்? டிக்டேட் பண்ணிருக்கார். அதை தன்னுடைய ஃபோர்வேர்டில் பாலசுப்ரமணியர் எழுதியிருக்கார். ஆச்சாரிய பாதாள் அவள் சொல்லி நான் எழுதினேன், இந்த ஸ்லோகங்கள் நான் எழுதினேன்னு. அதோடைய கமெமரேஷன் இஷ்யூவாக சமீபத்தில் சில வருஷங்கள் முன்னாடி பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் சொல்லி ரீபப்ளிஷ் பண்ணால் அந்த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஆதிசங்கராவை. அது 10 வால்யூம்ஸில் ஒரு வால்யூம் ஸ்தோத்திராணின்னு இருக்குது. அந்த எல்லா ஸ்தோத்திரங்களும் போட்டிருக்கா. அந்த புஸ்தகத்தை கொடுத்து கொஞ்சம் பஜகோவிந்தம் எடுங்கோ அப்படின்னு சொன்னால், பழக்கம் இல்லாத வாழ்க்கை சொல்கிறேன், புதுசாக சம்ஸ்கிருதம் மாத்திரம் தெரியும். இந்த இண்டெக்ஸ் ஒன்று போட்டிருக்கா, அனுக்கிரமணிக்கான்னு பேர் இருக்குது. இண்டெக்ஸில் போய் பார்த்தா பஜகோவிந்தம் பார்த்தா பாதை இல்லை சார், பஜகோவிந்தமே இல்லை, ஆதிசங்கரே பண்ணல போட்டிருக்கு. நான் கையை வச்சுட்டு போயிடுவோம். அது பஜகோவிந்தத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதுக்கு கிரமமான பேர் என்ன தெரியுமோ? மோகமுத்கரகா. மோத பார்த்தா தான் இருக்கும். அது முத்கரகானா உலக்கேன்னு அர்த்தம். மோகம்னா இன்ஃபேச்சுவேஷன், மோகத்தை துவம்சம் பண்ணக்கூடிய உலக்கையாட்டமாக இருக்குது. ஆனால் மோகமுத்கரான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. பஜகோவிந்தம் தான் எல்லாருக்கும் தெரியும். எப்படி அப்படின்னாக்க, இந்த கிரமமாக புஸ்தகத்தை வச்சுட்டு பஜகோவிந்தம் இத்தனை ஸ்லோகம் இருக்குது, ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்லோகம் நெற்று பண்ணணும்னு உட்காந்து நெற்று பண்ணலை. போகிறத வரத்த யாரோ பெரியவா சொல்கிறது பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், இது காதில் விழுந்து விழுந்து நெற்றுவா இருக்குது. ரொம்ப பேருக்கு இன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறவா எல்லாருக்கும் புஸ்தகத்தை வச்சுட்டு 107 ஸ்லோகங்கள், விஸ்வம் விஷ்ணு வசற்காரக அதை ஆரம்பித்து சர்வப்பிரகணாக வரைக்கும் 107 ஸ்லோகங்கள். 107 ஸ்லோகம் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம் 11 நாள் நெற்று பண்ணிவிடலாம். அப்படி உட்காந்து பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி நெற்று பண்ணவா ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும். 1000 பேரில் ஒருத்தர் கூட அப்படி இருக்காது. பெரும்பாலும் 999 பேர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் இப்போ சொன்னால் நம்ப மாட்டா. ஒரு 3-4 தலைமுறை முன்னாடி அப்படி தான் இருந்தது. சாயங்காலம் வழக்கேற்றி வச்சாச்சுன்னா சந்தியாவதனம் பண்ணோம், இங்கே சஹஸ்ரநாமம் சொல்லணும், சுவாமி தரிசனம் பண்ணோம், கோவிலில் போய் தீபாராதனை தரிசனம் பண்ணோம். சஹஸ்ரநாமத்தோட கேரளாவில் ரொம்ப முக்கியமாக இந்திராட்சி சிவகவச்சங்கள் தான் ஜெபம் பண்ணுறது எல்லா குடும்பங்கள்லேயும் இருந்திருக்கு. ஒரு 70-80 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திராட்சி சிவகவச்சம் ஜெபம் பண்ணுறது கேரளா ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கு. பழைய காலத்தில் என்ன பண்ணுவா, விஷ்ணு சாசனம் உட்காரடா, இது சொன்னால் தான் உனக்கு சாப்பாடும்பா. குழந்தைகள் பாவம் பயந்துட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், அரைக்குறையாக சொல்லுவோம், பாதி எங்கேயாவது ஓடி போகும், முடியறதுக்குள்ளே வந்து சேர்ந்துக்கும். சாப்பாடுனா என்ன பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு மோரிஞ்சான். இந்த மோரிஞ்சான் கிடைக்கிறதுக்காவது இந்த விஷ்ணு சாமத்தை சொல்லுவாள். அரைக்குறையாக இங்கே பாதி அங்கே பாதி கேட்டு ரொம்ப நாளாக கேட்ட பழக்கத்தை என்ன எடுத்து கொஞ்ச நாள் அது அப்புறம் நெற்றுவாயிடுது. அது மாதிரி தான் காலால் கேட்டு கேள்வி ஞானத்தில் நெற்று பண்ணுவா தான் ஜாஸ்தி. அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் ஒருத்தர் உட்கார்ந்து படித்து சம்ஸ்கிருதத்தில் ஞானம் வரணும்னு அவசியம் கிடையாது. போகிறத ஏதோ ஒரு வார்த்தை பஜகோவிந்தம்னு 2 வார்த்தை காதில் விழுந்து ஒருத்தன் பஜகோவிந்தம்னு தெரிஞ்சு சொல்லிட்டா கூட, தெரியாமல் சொன்னாலும் கூட அது அந்த கோவிந்தனுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கட்டுமே. அதுக்காக தான் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணேன். ஆமாம், இவனுக்கு தெரியாதே, அவனுக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னாக்க,
ஒரு டே டு டே அக்கரன்ஸ் ஒன்றும். ஒரு டாக்டர்கிட்ட போனார் ஒரு பேஷண்ட். ஏதோ அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது, டாக்டர் எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஏதோ மருந்து எழுதி கொடுத்தார். இப்போ நான் மேலே சொல்லக்கூடியது வித் அப்பாலஜிஸ் டு எனி டாக்டர்ஸ் who may be in the audience, whether ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன். சாதாரணமாக டாக்டர்ஸ் கையெழுத்து புரியறது தான் கொஞ்சம் கஷ்டம். அவனை சொல்லி கொடுத்தோம், இந்த ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட்ஸை பார்க்குறா, அவன் எக்ஸாமின் பண்ணுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா, இந்த மெடிக்கல் ஜர்னல்ஸில் வந்து இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாகணும். பெரிய சிரமமான வேலை. டாக்டர்னால் ரொம்ப பெரிய ஒரு கௌரவமான ஸ்தானம் இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறாருன்னா சொசைட்டி நினச்சிட்டு இருக்கே தவிர, அவள் விடுத்த சமீபத்தில் எனக்கு தெரிய ஒருத்தருக்கு பிரெயின் சர்ஜரி நடந்து நினச்சே பார்க்க முடியல. எவ்வளவு பொறுப்பு எடுத்துக்கிறார். பிரெயினை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுறாருன்னா ஒரு நியூரோ சர்ஜன் எப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறார். அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? வேற ஒருத்தருடைய உயிருக்கு நாம் உத்தரவாதம் எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்க முடியுமா? யாரோ ஒரு சிலருக்கு தான் அந்த வைத்திய சாஸ்திரத்தில் சுவாமி அந்த நைபுண்ணியத்தை கொடுத்துருக்கார். அவர் எழுதுகிறபோது இந்த நம்ம எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய பேஷண்ட், he was a very informed patient. நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன மருந்து எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு இருந்தவர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இந்த நீங்கள் எழுதியிருக்க மருந்து எழுதியிருக்கேன், எனக்கு சரியாக புரியலை, இது என்னன்னு கொஞ்சம் சொல்கிறேடா. டாக்டர் கொஞ்சம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கக்கூடிய டாக்டர். அவர் சொன்னார், எனக்கே என் ஹேண்ட் ரைட்டிங் சில சமயத்தில் புரியாது. டவுட் வந்தால் பக்கத்தில் ஒரு கெமிஸ்ட் கடை இருக்குது, நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தது அவனும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், என் கையெழுத்து அவனுக்கு ரொம்ப பழக்கமாக போயிடுத்து, நீங்கள் அவர்கிட்ட போய் கொடுங்கோ, அவர் கரெக்டாக மருந்து கொடுத்துடுவார், கெமிஸ்ட்டில் கரெக்டாக கொடுத்துடுவார். இது நான் ஆதாரம் இல்லாமல் சொல்ல, சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது மாதிரி. 2 பேர் ஸ்திரீகள் பேஷண்ட் இருக்கிற போது ஒரு ஸ்திரீ சொன்னாலாம், சதுர சகிமே பர்த்தா, என் பர்த்தா ரொம்ப கெட்டிக்காரர், அவர் கையால் எழுதினார்னா கோபின வாச்சகத்தி, அவர் எழுதினத்தை யாருமே படிக்க முடியாதுன்னு. இந்த இன்னொரு அம்மா சொன்னால், உன் பர்த்தா விட என் புருஷர் தான் என்ன கெட்டிக்காரர், அவர் எழுதினதை அவரே படிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த கெமிஸ்ட்டை போய் காட்டுங்கோ, அவர் கரெக்டாக கொடுத்துருவார் அப்படின்னார். நமக்கு அந்த டாக்டருடைய கையெழுத்து கரெக்டாக புரியணும், அவர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்காருன்னு அர்த்தம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. கெமிஸ்ட்ரிக்கு கரெக்டாக தெரியணும். கெமிஸ்ட்ரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டாருன்னா விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஒரு டாக்டர் இருந்தார் ரொம்ப நாள் முன்னாடி, அவர் அந்த காலத்து டாக்டர், எனக்கு பர்சனலாக தெரியும். அவர் மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து எங்கிட்ட காட்டுங்கோ, அப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கலாம் பார். இதுதான் கொடுத்துட்டாரே, கெமிஸ்டில் போய் வாங்கி டோசேஜ் காலத்தால் மத்தியானம் ராத்திரி ஏதோ ஒன்று எழுதியிருக்காரு, அப்படி சாப்பிட வேண்டியதானே. அது அவர் சொன்னது ரொம்ப கரெக்டாக போயிடுது. ஒரு கேஸில் என்ன இருக்குது, 0.5 mg ஏதோ எழுதியிருக்கார், அந்த பாயிண்ட் சரியாக கவனிக்கல் போட்டிருக்காமா, 5 mg கொடுத்துட்டோம். நல்ல வேலை இவர்கிட்ட காட்டினதுனால இந்த 10 பங்கு போட்டன்சி இருந்தால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருக்கும் அந்த பையனுக்கு. நல்ல வேலை இட் வாஸ் ஸ்டாப்ட் இன் டைம், அந்த பையனுக்கு ஆபத்து வராமல் நிறுத்திடுது. அதனால் அவனுக்கு கெமிஸ்ட்ரிக்கு கரெக்டாக அந்த கையெழுத்து புரியணும். நமக்கு புரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு தான் புரியணும். பகவான் தான் டிஸ்பென்சிங் கெமிஸ்ட். நாம் செய்யக்கூடிய கர்மாவுக்கு இருக்கக்கூடிய பலத்தில் தான் டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடியவன், கர்ம பல விதரணனாக இருக்கக்கூடியவன் அவன் தான். அவனுக்கு தெரியணும், அவன் தான் சர்வஜனாச்சு, அவனுக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதனால் ஸ்தோத்திரத்தை மாத்திரம் நீ சொன்னால் போகிறோம். ஸ்தோத்திரத்துக்கு என்ன அர்த்தம், சம்ஸ்கிருதம் எனக்கு புரியல, பரவாயில்ல, சம்ஸ்கிருதம் தெரியாட்டா பரவாயில்லை. இது எப்படின்னாக்க, பசியாகணும்னா சாப்பிடணும், சாப்பிட்றவனுக்கு சமையல் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. சமைக்கிறவனுக்கு தான் சமையல் தெரிஞ்சிருக்கணும். சமையல் ஒழுங்காக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்கிற ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணணுமா? குக்கிங்க்கு வேணால் இப்போ என்னெல்லாமோ அது ஆன்லைனில் கிளாஸ்லாம் நடத்துகிறா, எதெல்லாமோ சேனல்ஸ் எல்லாம் வருது, சமைத்து பாரு எல்லாமோ புஸ்தகங்கள் தான் என்னமோ வருது, எல்லாம் வந்து புஸ்தகம் முதல்ல வந்து அப்புறமா சேனல்ஸ் எல்லாம் வந்துடுது. யாரோ ஒருத்தர் சாதாரணமாக அம்மாட்ட படித்து பார்க்க குழந்தைகள் அப்படி போகும். கொஞ்சமாவது பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் சமைக்க முடியும், ஒன்றுமே தெரியாமல் சமைக்க முடியாது. அது படித்து நானும் கொஞ்சம் படித்தோம். சாப்பிட்றதுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா சொல்லுங்க? சாப்பிட்றதுங்கிறது இன்ஸ்டிங்டிவாக வருது. பசிச்சா கையில் எடுத்து வாயில் போட்டுக்கிறது. சின்ன குழந்தையா இருக்குது, அடையெல்லாம் உடம்பு முழுக்க ஒரு ஐடியாக இறைச்சிக்கலாம் சாத்த, ஆனால் வாயில் தான் போட்டுக்கிறது, வேறு எங்கேயும் போட்டுக்காது. அது இன்ஸ்டிங்க்ட், ரத்தத்தில் ஊறி போன விஷயம். ஆனால் அதுக்கு ஒன்றும் டீச்சிங் தேவையில்லை. உனக்கு சாப்பிட்றவனுக்கு சமையல் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, சமைக்கிறவனுக்கு தெரியணும். பதத்தை கொடுக்கக்கூடியவனுக்கு என்ன பலன் கொடுக்கணும்னு தெரிஞ்சால் போகிறோம். நீ அந்த பதத்தை பற்றி, நீ இந்த ஸ்தோத்திரத்துடைய அர்த்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அர்த்தம் தெரிஞ்சுன்னு சொன்னால் இன்னும் விசேஷமாக அனுபவிக்கலாம். ஆனால் அர்த்தம் தெரியாதவாளுக்கும் அதே பலன்தான். டாக்டர் ஒரு மருந்து சாப்பிட்டாலும் அதே பலன் தான் கொடுக்கப்படுது. நம்ம மாதிரி சாதாரணமாக இருக்கிறவா சாப்பிட்டாலும் அதே பலன் தான் கொடுக்கப்படுது அந்த மருந்து.
டாக்டருக்குன்னு தனியாக ஒரு பலனா அதே மருந்து வேற ஒரு பலனை கொடுக்குமா? கொடுக்காது. அது மாதிரி நீ அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொன்னாலும் அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் ஸ்தோத்திரங்கள் அதே பலன் தான் கொடுக்கும். அதனால் பாமரர்களாக இருக்கிறவா நம்ம மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகத்தையும் தேடி கொடுக்கறதுக்காக ஆச்சாரியால் பண்ண ஸ்தோத்திரங்கள் தான் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது. சௌந்தர்யம் ஒன்றும் சுப்பிரமணிய புஜங்கம் ஒன்றுன்னு சொன்னேன். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை எப்படி ஆச்சாரியால் ரச்சனை பண்ணாருங்கிறதே ரொம்ப ரசமான ஒரு சரித்திரம். ஆச்சாரியால் திக்விஜயம் பண்ணிட்டு வரும்போது அபினவகுப்தன் ஒருத்தர் வேறு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். ஆச்சாரியால் வாதத்தில் ஜெயிக்க முடியல. இதுக்கு முன்னாடி பல பேர் வாதத்தை ஜெயிக்கணும்னு நினச்சி எல்லாரும் தோற்று போயிருக்கா. ஆச்சாரியால் தான் ஜெயிக்கிறா. வாதத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அண்டர்ஹேண்ட் மெத்தட்ஸில் ஏதாவது பண்ணணும்னு அபிச்சார பிரயோகம் பண்ணி பகந்தரம்னு ஒரு வியாதி வரும்படியாக பண்ணிவிட்டான். உடம்பு முழுக்க கொப்பளமாக வருது. ஆச்சாரியால் அதை பற்றி கவலைப்படல. சரீரத்தை பற்றி கொஞ்சம் கூட ஸ்மரணமே இல்லாமல் ஆத்மனிஷ்டையே இருக்கக்கூடிய வாழ்க்கை இதை பற்றி என்ன கவலை? ரமண மகர்ஷி வேடிக்கையாக சொல்லுவார், வியாதிங்கிறது கூப்பிடாமல் வரக்கூடிய அதிதி ஆட்டமாக. யாரும் கூப்பிடல, அவராக வந்து சார் அங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர் டு ஹேண்டில் வச்சுக்கோடேன். சில பேர் இந்த மாதிரி இருப்பாள். சில பேர் இங்கிதம் தெரிஞ்சுன்னு நாசுக்காக பழகுவா. சில பேருக்கு அந்த இங்கிதம் தெரியாது. யாரோ ஒரு ஆட்டில் போய் உட்காந்துட்டு அவளுக்கு என்ன சௌரியம் அசௌரியம் ஒன்றும் பார்க்காம அவள் பாவம் அவளே சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கா. இவருக்கு சேர்த்து சாப்பாடு போடணும். சாப்பாடு போட்டால் போடாது, இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி பண்ணுங்க அந்த கறியை அப்படிம்பா. இன்னும் கொஞ்சம் நிறைய நெய்யை விடுங்கோ அப்படிம்பா. அவர் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டுருக்கார். நீ கேசரியில் கொஞ்சம் நிறைய நெய்யை விடுங்கோ, பால் பாயசத்தை நிறைய அதை கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி விடுங்கோ, ஏதாவது சொல்லுவார். அது மாதிரி சொல்லவும் முடியாது, அந்த அம்மாவுக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அது மாதிரி அன்வான்ட் கெஸ்ட், செல்ஃப் இன்வைட்டட் கெஸ்ட். நாம் கூப்பிடல அவரை, அவராக வந்து உட்காந்துட்டார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவருக்கு இவன் போய் வேடைக்கு காத்தால 5 மணிக்கு போய் காஃபியை வச்சு நின்று 8 மணிக்கு டிஃபனை போடுறேன்னு சொல்லி 12 மணிக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி அப்புறம் மத்தியானம் 2 மணி 3 மணிக்கெலாம் ஒரு காஃபி, 4 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது பஜ்ஜி போண்டா ஏதாவது அது மாதிரி பக்கோடா அது மாதிரி, அப்புறம் ராத்திரியாக ஒரு சாப்பாடு. ராத்திரி படுத்துக்கூடாது, கொஞ்சம் நீங்கள் வெறும் வயத்தில் படுத்துக்கூடாது, இவ்வளோ சாப்பிட்டுட்டு வெறும் வயத்தில் படுத்துக்கப்படாது, ஒரு டம்ளர் பாதை கொடுத்து ராத்திரி 10 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போங்க. இப்படி பார்த்தா இந்த மாதிரி ராஜோபச்சாரத்தில் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. 2 நாள் இருக்கலாம்னு நினச்சின்னு வந்தேன், 20 நாளாக இங்கே இருந்து விடலாம் போல் இருக்கேன், வாய்ஸ்காரம் முழுக்க இங்கே இருந்துடலாம் போல் இருக்கேன்னு தோணுமோனோ. அது மாதிரி தான் நீ வியாதிக்கு ரொம்ப கௌரவம் கொடுத்தேன்னா 2 நாள் இருந்துட்டு போக வேண்டிய ஜுரம் 20 நாள் நீடிச்சிருக்கும் அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்லுவார். இந்த வியாக்கியானங்கள்லாம் அவர் சொல்லலை, அவர் கொஞ்சம் தான் 2 வார்த்தை தான் சொல்லுவார். நாம் புரியறதுக்காக சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு இருக்குது. அந்த மாதிரி வியாதிங்கிறது வேண்டாமல் வரக்கூடிய அதிதியை போல் அதுக்கு ரொம்ப கௌரவம் கொடுக்கப்படாது. சரி வந்தால் வரட்டு போட்டோம், அது மாட்டில் போகிறது போட்டோம். ரொம்ப அதை ரொம்ப சலுகை கொடுத்தா இது ஒரு பெரிய பாடம், லைஃப்பில் ஒரு பெரிய பாடம். என்னென்னா சில பேர் ரொம்ப கோபிஷ்டடாக இருக்கா. அப்புறம் பாவம் இது என்னென்னா பகவானுடைய சிருஷ்டியில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். கோபிஷ்டனாக இருக்கக்கூடிய ஒரு புருஷனுக்கு ரொம்ப சாத்வியாக ஒரு பத்னி வருவார், சாதுவாக இருக்கக்கூடிய புருஷனுக்கு கோபிஷ்டியாக ஒரு பத்னி வருவார். இது உலகத்தில் அப்படி தான் அமையிறது, பெரும்பாலும் அப்படி தான் அமையிறது. அப்போ கோச்சிக்காதவன்னு பின்னாடியே கெஞ்சின்னு போகிற இவ கெஞ்ச அவளுக்கு இன்னும் ஜாஸ்தியாக போகுது, வேகம் ஜாஸ்தியாக போகுது. இந்த கோபத்தை நீ ஒன்றும் பண்ண வேணாம், பேசாமல் சாந்தமாக வந்துட்டு நம்ம மாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டே போனாக்க அந்த கோபத்துக்கு ஒத்துணும் வேல்யூ கொடுக்குறேன்னு தெரிஞ்சால் தானாக அந்த ஸ்வரம் இறங்கும். இது ஒன் ஆஃப் தி ப்ராக்டிக்கல் வேஸ் ஆஃப் டீலிங் வித் ஆங்கர். கோச்சினா நாம் கரெக்டாக இருக்கணும். நீ கோபத்துக்கு இடம் கொடுத்து ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் பேசாமல் இருக்கக்கூடாது. நம்ம ஒன்றும் தப்பு பண்ணதேன்னா சில பேர் பேத்தலாஜிக்கல் ஆங்கர், அது காரணமே வேண்டாம். அவருக்கு ரத்தகதமாக இருக்குது, அந்த கோபங்கிறது ரத்தகதமாக இருக்குது. என்ன பண்ணுவேன், பேசாமல் இருக்க வேண்டியதான். பேசாமல் இருந்துவிட்டால் தானாக அது அதான் ஆறுவது சினம் அப்படின்னு ஔவையார் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் இது வியாதியும் அப்படி தான். நீ இந்த கோபத்துக்கு கௌரவம் கொடுத்தா இன்னும் ஜாஸ்தியாக போகிறது, வியாதிக்கு கௌரவம் கொடுத்தா இன்னும் 4 நாள் கூட எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறது. மகான்கள்லாம் அந்த வியாதியை பற்றி கவலைப்பட மாட்டார். சரீரத்துக்கு வந்து சரீரமே மித்தியன்னு சொன்னப்புறம் பிரபஞ்சமே மித்தியன்னு சொன்னப்புறம் இதுக்கு மாத்திரம் இந்த வியாதிக்கு மாத்திரம் என்ன சத்தியத்துவம் வந்துடுத்தா பேசாமல் இருந்தார். சிஷ்யாளுக்கள் தான் ரொம்ப கவலை. இந்த பகந்தரம்னு வியாதி வந்துடுத்து, ஆச்சாரியா சரீரம் முழுக்க கொப்பளமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கவலைப்பட்டா. இது
யாருக்கு என்ன தர்மம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சிஷ்யனுடைய ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு நன்னா பிரகாசிக்கணுமேனு சிஷ்யனுடைய ஹிதத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது குருவுடைய தர்மம். கோ குருஹு அப்படின்னு ஒரு கேள்வி ஆச்சாரியாலே கேட்டார் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகையில். அதிகத தத்துவா சிஷ்ய ஹிதாய உத்யத சததம் அப்படின்னு பதில். ஞானியாக இருக்கக்கூடியவராக இருக்கணும் குரு. அதிகத்த தத்துவா தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்னு அர்த்தம். தெரிந்து கொள்ளணும்னா புத்தி அளவில் இல்லை, அனுபவத்தில் தெரிந்து கொண்டவராக இருக்கணும். சிஷ்யனுடைய ஹிதத்திலேயே எப்போதும் ஈடுபட்டவராக இருக்கணும். சிஷ்ய ஹிதாய உத்யத சததம். அதனால் சிஷ்யனுடைய ஆத்மஸ்வரூபத்தில் குருவுக்கு கவனம் இருக்கணும். குருவுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணுமேனு சிஷ்யன் அதுக்கு வேண்டிய பிரயத்னம் பண்ணணும். தன் சரீரத்தை பற்றி குரு கவலைப்படாமல் இருக்கலாம், சிஷ்யன் கவலைப்படணும். அந்த குருவுடைய சரீரத்தை பற்றி அவர் கவலைப்படணும். சிஷ்யாலாம் ரொம்ப சொன்னால், சிஷ்யாளுடைய நிர்பந்தத்துக்காக சரி வைத்தியர்களை கூட்டின்னு வரேன்னு சொன்னார். சரின்னு ஒரு வழியாக ஒத்துண்டார். பிராரப்தத்தில் 3 விதமான பிராரப்தங்கள் சொல்லுவார். ஸ்வேட்சா பிராரப்தம், நமக்கு வரக்கூடியதுலாம் அப்படி தான், நம்ம இச்சையால் நாம் செய்யக்கூடிய காரியத்தால் வரக்கூடிய பிராரப்தம். அப்புறம் பரேட்சா பிராரப்தம், வேற ஒருத்தருடைய இச்சையால் வரக்கூடிய பிராரப்தம்னா சரி உங்களுக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. வருதாலும் சில சமயத்தில் வேற ஒருத்தர் திருப்தி பண்ணுறதுக்காக ஒரு காரியம் பண்ண முடியாது. அந்த மாதிரி பரேட்சா பிராரப்தம். ஆசையே இல்லாமல் கூட சில சமயத்தில் வந்துடும், அது அனிச்சா பிராரப்தம். சிஷ்யாள்னா இவ்வளோ தூரம் சொன்னதுனால சரி வைத்தியாரை கூட்டின்னு வாங்குவேன். வைத்தியர்கள் பல பேர் வந்து பார்த்தா அது ஒன்றும் குணப்படுத்த முடியல. நேச்சுரல் காசஸாக இருந்தால் வைத்திய சாஸ்திரத்துக்கு கட்டுப்படும். இது அபிச்சார பிரயோகத்தால் வந்திருக்கக்கூடிய வியாதி. அப்போ பரமேஸ்வரன் சொப்னத்தில் தோணி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை போய் சேவித்து அந்த வியாதியை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு உத்தரவு பண்ணாள் ஆச்சாரியாளுக்கு. யோக சக்தியால் திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்துவிட்டார். திருச்செந்தூருக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி தாமிரபரணி நதி தீரத்தில் ஆறுமுகமங்கலம்னு ஒரு கிராமம், பிள்ளையார் முக்கியமாக இருக்கார். அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் யந்திரத்தை ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணதாக கர்ண பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய ஐதிஹ்யம். ஆனால் அந்த யந்திரம் இது மட்டும் கிடைக்கல. அங்கே 1008 கணபதினு பேர். 1008 பிராமணர்களுக்கு ஆராதனை பண்ணுற போது 1007 பேர் வந்துவிட்டா. 1008 இன்னும் ஒருத்தர் வேணும், நியூனமாக இருக்குது. பிள்ளையாரே கணபதியே அந்த 1008வது பிராமணனாக வந்ததாக ஒரு ஐதிஹ்யம் அந்த க்ஷேத்திரத்தில். அங்கே தான் பகவத்பாதா மகாகணேஷ பஞ்சரத்னம், இதுவும் பஞ்சரத்னம்னு சொன்னால் டக்குன்னு முழிக்க முடியாது. முதாகராத்த மோதகம்னு சொன்னால் டக்குன்னு புரியும். அந்த முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தோத்திரத்தை இந்த ஆறுமுகமங்கலம்ங்கிற அந்த க்ஷேத்திரத்தை தான் ஆச்சாரியால் ரச்சனை பண்ணார் அப்படின்னு ஐதிஹ்யம் பெரியவாள்லாம் சொல்கிறார். திருச்செந்தூர் க்ஷேத்திரத்தில் வந்துவிட்டார் முருகனுடைய சந்நிதியில். இந்த க்ஷேத்திரம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சாதாரணமாக முருகனுடைய க்ஷேத்திரங்கள் எல்லாம் மதமேல தான் இருக்கும். இது மாத்திரம் கடற்கரையில் இருக்கக்கூடியது. இது மாத்திரம் திருச்செந்தூர் க்ஷேத்திரம் மாத்திரம் கடற்கரையில் இருக்குது. அங்கே வந்து முருகன் சந்நிதி இருக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறது? எப்போதுமே ஆரம்பம் தான். ஆரம்பித்தாச்சுன்னா அப்புறம் இட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் மொமெண்டம் விச் வில் டேக் யூ ஃபார்வர்ட். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணுற போது சம்ஸ்கிருதத்தில் பத்தியம் எழுதுகிறவர்களுக்கெல்லாம் முக்கியமாக தெரிய வேண்டியது விருத்தம். விருத்தம்ங்கிறது பொயட்டிக் மீட்டர். அது ஏராளமான மீட்டர்ஸ் இருக்குது. ஒரு பாதத்துக்கு இத்தனை அக்ஷரங்கள், இது தீர்க்கமாக இருக்கணும், இது ஹ்ரஸ்வமாக இருக்கணும், இது மாதிரி கணக்கெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம ரொம்ப அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் என்ன சம்ஸ்கிருத பொயட்ரி எழுத போகிறோமா? அந்த விருத்தம் இதுக்கு தனியாக ஒரு புஸ்தகம். பைங்காநாடு கணபதி சாஸ்திரிகள் ஒரு பெரிய மகாவித்வான் இருந்தார். அத்வைத பண்டிதர் மகாபிரிவாளுக்கு பாடம் சொன்னவர். இதுலேருந்து அவருடைய யோகியத்தை தெரிஞ்சுக்கணும். பெரியவாளுக்கு இந்த விருத்தங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு புஸ்தகம் எழுதினார் தனியாக, விருத்தமணி மாலா. ஒவ்வொரு விருத்தத்துக்கும் அந்த விருத்தத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதி he created a text for instructing his holiness and he was a பால சன்னியாசி. 13 வயசில் சன்னியாசம் வாங்கிட்டு புதுசில் பாடம் படிக்கிற போது அவருக்கு இந்த விருத்தங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக விருத்தமணி மாலான்னு ஒரு புஸ்தகம் எழுதினார் பைங்காநாடு கணபதி சாஸ்திரிகள். எப்படியோ கணபதியை முதல்ல ஸ்மரிக்கணுமோனோ அந்த பெரியவரையும் சேர்த்து, அவருக்கு குலதெய்வம் கணபதி, அதனால தான் கணபதி சாஸ்திரிகள்னு அவருக்கு பேர். இன்சிடென்ட்லி பெரியவாளுடைய பூர்வாசிரம அண்ணாவுக்கும் கணபதி சாஸ்திரிகள்னு பேர். கணபதினு அடுத்தாப்பில் சுவாமிநாதன் இவருக்கு பூர்வாசிரம பேர் மகாபெரிவாளுக்கு.
அண்ணாவுக்கு பூர்வாசிரம அண்ணாவுக்கு கணபதி சாஸ்திரிகள்னு பேர். இந்த விருத்தங்களில் புஜங்க விருத்தம்னு ஒரு விருத்தம். புஜங்கம்னா பாம்புன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் அது மாதிரி ட்ரிப்ளெட்ஸாக இருக்கக்கூடிய சில வார்த்தைகள், 3 வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு அக்ஷரம் கூடின்னு போகும். புஜக, புஜங்க, புஜங்கமா அப்படின்னு இந்த 3க்கும் அர்த்தம் ஒன்று தான், பாம்புன்னு அர்த்தம். புஜேன கச்சதி இது புஜங்கமாக, கையால் நகர்ந்து போகக்கூடியதுன்னு அர்த்தம். புஜங்கங்கிறதுக்கு நேர் அர்த்தம் என்னன்னாக்கா, பாம்புக்கு கை ஏது, கால் ஏது, உடம்பு தானே இருக்கு. இந்த உடம்பை நெளிச்சுன்னு போகிற போது கையால் ஊனிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு புஜங்கம்னு பேர். அது மாதிரி துரக, துரங்க, துரங்கமா அது குதிரைன்னு அர்த்தம். விகக, விகங்க, விகங்கமா அப்படின்னு சொல்வது பட்சின்னு அர்த்தம். பிளவங்க, பிளவக, பிளவங்க, பிளவங்கமா வானரம்னு அர்த்தம். இது மாதிரி 3 வார்த்தைகளாக இருக்கும் ஒரு செட், அது மாதிரி வரும். அதில் புஜங்கம்னு சொன்னால் பாம்புன்னு அர்த்தம். புஜங்க விருத்தம்னு ஒன்று இருக்குது, அது பாம்பு நெறிஞ்சு போகிற மாதிரியே இருக்கும். இந்த புஜங்க விருத்தத்தில் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு. கணேச புஜங்கம், சிவபுஜங்கம், பவானி புஜங்கம், சுப்பிரமணிய புஜங்கம், ராம புஜங்க பிரயாத்த ஸ்தோத்திரம், சாரதா புஜங்கம், எத்தனை புஜங்க ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு தெரியுமோ ஆச்சாரிய. அதனால் அது ஒரு தனி, எத்தனை புஜங்க விருத்தத்தை எத்தனை ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்காங்கிறது இட்ஸ் எ செப்பரேட் மேட்டர் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி. இந்த பாம்பு ஒன்றும் சுப்பிரமணிய சுவாமிக்கு பின்னாடி இருந்து படம் எடுத்து ஆடுற மாதிரி இவருக்கு தரிசனம் அங்கே திருச்செந்தூரில். சுவாமி நமக்கு உத்தரவு கொடுத்துட்டார், அந்த பாம்புடைய விருத்தத்தில், புஜங்க விருத்தத்தில் ரச்சனை பண்ணோம்னு. பிள்ளையார் மேலே முதல் ஸ்லோகம், சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திகி. பாம்புக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் ரொம்ப நெருங்கின சம்பந்தம் உண்டு. அதனால் கேரளாவில் ஆரம்பிக்கிறேன். ஹரிப்பாதுன்னு ஒரு இடம் இருக்குது கேரளாவில். அது அந்த சுப்பிரமணிய சுவாமி தான் க்ஷேத்திரம். ஆனால் அங்கே நாக ஆராதனை தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி அது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நாக ஆராதனை அதிகமாக இருக்கும். தெலுங்கில் பார்த்தீங்கன்னா பாம்புக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் ஒரே வார்த்தையாக இருக்குது, சுப்பராயுடு அப்படின்னு சொல்கிறான். அந்த பாம்பு பல இடங்களில் சுப்பிரமணிய சுவாமியுடைய ஸ்தானத்தில் நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாள். அதனால் இந்த நாகம் ஒன்று தலையெடுத்து ஆடுற போது இது பகவானாக கொடுத்த உத்தரவாக நினச்சிட்டு புஜங்க விருத்தத்தில் ஆரம்பித்தார். புஜங்கம்னு சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட். சைட் லைட்டாக இது கதையாக இல்லையோனோ அங்கங்கே ஏதாவது சின்ன கதை சொன்னாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் 34வது ஆச்சாரியாளாக இருந்தார் சிங்கேரியில். அவர் தரிசனம் பண்ணதுக்காக ஒரு மாத்வ பக்தர் ஒருத்தர் போனார். என்ன பேருன்னு கேட்டார் ஆச்சாரியார். புஜங்கராவ், அவர் பேர் புஜங்கராவ். சரி, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பேர் கொடுக்குறது புஜங்க சயன மனசை வச்சுன்னு சொன்னாரா இல்லை புஜங்க பூஷண மனசை வச்சுன்னு சொன்னாரான்னு கேட்டார் ஆச்சாரியார். இவருக்கே தெரியல, நான் அந்த மாதிரி புஜங்க பூஷணன்னு பேர் வைக்கல. புஜங்க பூஷணன்னு சொன்னால் பரமேஸ்வரனை குறிக்கும். புஜங்க சயனன்னா பாம்பு மேலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய சேஷசாயியாக இருக்கக்கூடிய நாராயணனை குறிக்கும். அது ரெண்டையும் சொல்லாமல் வெறும் புஜங்கன்னு பேர் வச்சுருக்கா அப்பா. அவர் 50-60 வயசு இருக்கும் அவருக்கு. இது மட்டும் அவர் அந்த பேருக்கு என்ன அர்த்தம் யோஜனையே பண்ணல போல இருக்குது. ஆச்சாரியால் திடீர்னு கேட்ட உடனே பேசாமல் நின்னார். எனக்கு ஒரு காரணம் தோணுறது, ஏன் உங்களுக்கு புஜங்கராவ்னு பேர் வச்சுருக்கவங்க பெரியவா, ஒரு காரணம் சொல்கிறது. பெரியவா அவருக்கு எடுத்து சொன்னேன். 2 பேருக்கும் நாராயணன் பரமேஸ்வரன் 2 பேருக்கும் ஒரு உடமையாக இருக்குது. இந்த பாம்புங்கிறது ஒருத்தருக்கு படுக்கையாக இருக்குது, ஒருத்தருக்கு ஆபரணமாக இருக்குது. மொத்தத்தில் உடைமை, ஒரு பொசஷன். எப்போதுமே நம்ம மேலே இருக்கக்கூடிய அக்கறையை விட நம்ம பொசஷன்ஸில் தான் நமக்கு எப்போதுமே அக்கறை ஜாஸ்தி. நினச்சி பாருங்க, இது நிறைய திருஷ்டாந்தங்கள். ஆற்றுல ஏதோ திடீர்னு ஒரு ஜனம் உள்ளே வந்து விடுத்துனாக்க இருக்க சாமான் எல்லாத்தையும் தூக்கி மாடியில் எங்கேயாவது கொண்டு போய் வச்சு பத்திரப்படுத்தணும்னு நினைக்கிறோம்.
கடைசியில் தான் நாம் போனோம். நாம் போய் உட்காந்து சாமான் எப்படி வேணால் போட்டோன்னு பேசாமல் இருப்போமா? சாமான் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எல்லாத்தையும், அதுவும் ரொம்ப வேல்யூபிள்ஸாக இருக்கிறதெல்லாம் முதல்ல ஷிஃப்ட் பண்ணிவிடணும் அப்படின்னு. பொசஷன்ஸ் தானே நமக்கு முக்கியமாக இருக்குது. இங்கே பஸ்ஸில், லோக்கல் பஸ்ஸில், ட்ரெயினில் பாருங்க, இந்த சில பேர் வாட்சை கட்டிட்டு கையில், வாட்ச் கட்டிக்கிறது ரொம்ப விட்டு போயிடுச்சு பழக்கம். ஒரு காலத்தில் இருந்தது. அந்த வாட்சை சுற்றி ஒரு கர்ச்சீஃப் கட்டிகிட்டு இருப்போம். என்னென்னா புதுசாக வாட்ச் வாங்கியிருக்கான்னு அர்த்தம், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. அங்கே கூட்டத்தில் எங்கேயாவது ஸ்க்ராட்ச் விழுந்து இந்த வாட்ச் டயல் கீழே விழப்படாதுங்கிறதுக்காக. அது கீழே விழுந்து என்ன, ஏதோ கொஞ்சம் ரூபாய் செலவழிச்சாக்க அது மாற்றி கொடுத்துடலாம், அந்த டயலை மாற்றி விடலாம். ஆனால் அந்த கீழே கூட விழப்படாது, அந்த எக்ஸ்ட்ராவாக ரூபாய் செலவாகப்படாது. அதுக்காக தினம் நீ போறிய வாட்ச் இல்லாமல் போகிறபோது போனிய, கையில் கட்டின்னு போனியா? இல்லை, உங்கள் கை மேலே கீழே விழுந்தா அதுக்கு ரூபா கொடுக்க வேண்டாம், தானாக 4 நாளில் தானாக சரியாக போய்டும், இந்த கீழே சரியாக போயிடும். இந்த டயத்தில் கீழே விழுந்துருந்தாக்க ரூபா செலவழிச்சு தான் அந்த டயலை மாற்ற வேண்டியிருக்கு. அதாவது யூ ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் பொசிஷன்ஸ் தேன் அபவுட் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி இது வந்து நேச்சர், ஹியூமன் நேச்சராக இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் பகவானுடைய உடமையாக இருக்கக்கூடிய 2 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய உடமையாக இருக்கக்கூடிய பாம்புடைய பேரை கொடுத்தா உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஹரிஹரர்கள் 2 பேரும் வருவாங்கிறதுனால தான் உனக்கு இந்த பேரை கொடுத்துருக்கா அப்படின்னு பெரியவா சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் கொடுத்த வியாக்கியானம் அது. அந்த மாதிரி இந்த புஜங்க விருத்தத்தை அப்படி நெடுஞ்சு இந்த ஸ்லோகம் முழுக்க ஸ்தோத்திரம் 33 ஸ்லோகம் இருக்குது மொத்தம் சுப்பிரமணிய புஜங்கத்தில். இங்கே பார்த்தேன்னாக்க இந்த பாம்பு நெடுஞ்சு போகிற மாதிரி சதா பால ரூபாபி விக்னாத்ரிகந்திரி மகாதந்தி பக்திராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷா விதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திகி. அதாவது ஒரு லகு, ஒரு ஷார்ட் அக்ஷரம், அப்புறம் 2 தீர்க்கம், சதா பா சதா பா அப்படின்னு வருதோனோ. இது மாதிரி 12 அக்ஷரங்கள் ஒரு பாதத்தில், அப்புறம் மறுபடியும் லகு வரும், லா. சதா பால ரூபாபி, ஒரு ஷார்ட் அப்புறம் 2 லாங், ஒரு ஷார்ட் 2 லாங், இதுதான் கணக்கு அந்த விருத்தத்துக்கு. இதில் பிள்ளையாரை பற்றி ஏங்க முதல்ல சொல்கிறேன்? சாதாரணமாக மீதி ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேராக அம்பாளுடைய பெருமையை சொல்லி ஆரம்பிச்சுட்டார் சௌந்தரலகரியை. பரமேஸ்வரனையும் அம்பாளையும் சேர்த்து சொன்னார் சிவானந்தகரியில் ஆரம்பத்தில் சொன்னார். கணேசரை பற்றி சொல்கிற போது சொல்லிதான் ஆனால் பிள்ளையாரை பற்றி முதாகராத்த மோதகம்னு சொல்லிவிட்டார். ஆனால் இங்கே மாத்திரம் முருகனை பற்றி சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரத்தில் இந்த பிள்ளையாரை பற்றி சொல்கிறாரே. இந்த சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு ரொம்ப விசேஷமாக ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் தேதியூர் சாஸ்திரிவாள்னு. ஒரு 2 தலைமுறை முன்னாடி பெரிய மகாவித்வான், சாஸ்திர ரத்னாகரான அவருக்கு மகா பெரியவா டைட்டில் கொடுத்து அவள் சித்தி அடைஞ்ச பொழுது மோட்ச தீபம் போட சொன்னாள், லட்ச தீபம் போட சொன்னாள் காஞ்சிபுரத்தில். அவள் ராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், சுந்தரகாண்டம் இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு அவள் எழுதின வியாக்கியானங்கள்லாம். சௌந்தரலகரிக்கு ரொம்ப விசேஷமாக ரொம்ப ஸ்காலர்லியாக வியாக்கியானம் பண்ணிருக்க. சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு ஆதித்ய ஹிருதயத்துக்கு தனியாக வியாக்கியானம் பண்ணிருக்க. அந்த ஒரு ஸ்லோகம் அவள் கவனம் பண்ண ஒரு ஸ்லோகம், சுப்பிரமணிய புஜங்கம் யாருக்காக எதுக்காக ஏற்பட்டது? சம்சாராக்கிய புஜங்கேன தஷ்டானாம் பிராணினாம் புவி சுப்பிரமணிய புஜங்காக்கிய மந்திரோயம் மோக்ஷதாயகா. சம்சாரம் என்ற பாம்பு, பாம்பு தானே புஜங்கம்னாக்க, சம்சாரம் என்ற பாம்பு யாரையெல்லாம் தீண்டி இருக்கோ அவளுக்கு இந்த பாம்புடைய கடியிலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்காக ஏற்பட்ட ஸ்தோத்திரம் சுப்பிரமணிய புஜங்கம். சுப்பிரமணிய புஜங்காக்கிய மந்திரா அயம் மோக்ஷதாயகா, மோட்சத்தை கொடுக்கறதுக்காக ஏற்பட்ட மந்திரமாட்டமாக இந்த சுப்பிரமணிய புஜங்கம் இருக்குதுன்னு சொன்னேன். இது வந்து ஹையஸ்ட் லெவலில் மோட்ச காமனாக இருக்கக்கூடியவனுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய கிரந்தமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் கொப்பளமாக இருக்குது, பகந்தரங்கிற வியாதி, அபினவகுப்தன் பண்ணியிருக்கக்கூடிய அபிச்சார பிரயோகம், இதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறார் திருச்செந்தூர் க்ஷேத்திரத்தில். அதனால் ஒரு உத்தேசம், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி நிவர்த்தி ஆகணும்னு ஒரு உத்தேசம் இருக்கிறதுனால உத்தேசத்தோடு செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த கர்மா நிர்விக்னமாக நடக்கணுமோனோ, நிர்விக்னமாக நடக்கிறதுக்காக பிள்ளையார முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்றைக்கும் நம்ம எந்த பூஜையாக இருந்தாலும், கோகுலாஷ்டமி பூஜையாக இருக்கட்டும், சரஸ்வதி பூஜையாக இருக்கட்டும், எந்த பூஜையாக இருந்தாலும் முதல்ல ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி ஒரு சங்கரமாக ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு தான் மெயின் பூஜைக்கு வரும். இது என்ன வேடிக்கைனா, பிள்ளையார் சதுர்த்தி கணேஷ சதுர்த்தி பூஜைக்கு முதற்கொண்டு முதல்ல ஒரு சங்கரமாக ஒரு பிள்ளையார் பூஜை, அப்புறம் விஸ்தாரமான ஒரு பிள்ளையார் பூஜை. கானாபத்தியம்னு ஆச்சாரியார் ஸ்தாபனம் பண்ண சண்முகங்களில்
பிள்ளையார பிரதான தெய்வமாக உபாசிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துக்கு கணாபத்தியம்னு பேர். அந்த கணாபத்தியத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்போ ரொம்ப பெருமைப்படுவா. எங்கள் கணபதியை தான் எல்லாரும் உபாசிக்க வேண்டியிருக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் பாக்கி அவாவா தெய்வத்தை உபாசிக்க வேண்டியிருக்கு, முதல்ல பிள்ளையார ஆராதிக்க வேண்டியிருக்கு. இவருடைய காரியம் இந்த ரோக நிவாரணங்கிறது நிர்விக்னமாக நடக்கணுங்கிறதுக்காக பிள்ளையார் மேலே ஒரு ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் பண்ணார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 33 ஸ்லோகங்களில் முதல்ல பிள்ளையார் மேலே, ரெண்டாவது தன்னுடைய பவ்யமான ஒரு வினயத்தை தெரிவிக்கக்கூடியதா ரெண்டாவது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் பரசுதி. 30 ஸ்லோகம் முருகன் மேலே 30 ஸ்லோகங்கள் அப்படி தான் இருக்குது. இதில் இன்னொரு கேள்வி வரும். யோக சக்தியால் எங்கேயோ இருந்தவர் திருச்செந்தூருக்கு வந்தார். ஓவர் நைட் ராவா பரமேஸ்வரன் சொப்பனம் சொல்லி உத்தரவு பண்ணாருங்கிறதுனால நேராக வந்துவிட்டார். அவ்வளோ சக்தி இருக்கக்கூடியவருக்கு இந்த பகந்தரங்கிற வியாதி நினைச்சா பறந்து போயிடாதா? அவள் பரம்பரையில் வந்த மகாபெரிவாளே அது மாதிரி தான் இருந்தால் அவள் நினச்சி பல பேருக்கு அவள் நினச்ச மாத்திரத்தில் வியாதிகள்லாம் நிவர்த்தியாக இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். மாயவரம் சாஸ்திரிவாள்னு நிறைய சப்தாகமாகலாம் பண்ணிருக்கா. பிரவச்சன மார்க்கதர்ஷின்னு பெரியவா அவளுக்கு டைட்டில் கொடுத்து அவளை பலமுறை சப்தாகம் பண்ண சொல்லி பெரியவா இருந்து சிரவணம் பண்ணிருக்கா நேரம். அவர் ஒரு சமயம் பெரியவாள்கிட்ட வந்தார், அழுதுனே வந்தார். மாப்பிளைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அவர் சாஸ்திரியுடைய மாப்பிளைக்கு அந்த காலத்தில் தான் இந்த ஸ்கேனர் தான் கிடையாது, கேட் ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் கிடையாது, எக்ஸ்ரே தான். பல டாக்டர்கிட்ட போய் பல பேர் சொல்லி 26 எக்ஸ்ரே எடுத்தாச்சு. எல்லா எக்ஸ்ரேலையும் உயிருக்கு ரொம்ப ஆபத்து, எத்தனை நாள் இருப்பார்னு சொல்ல முடியாது, அது மாதிரி தான் வருது. பெரியவாள்கிட்ட வந்து அவர் கேட்டது, அப்படி அதுவா என் பொண்ணுக்கு சௌமங்கல்யம் நஷ்டமாக போனால் கூட நான் ரொம்ப ஆடி போகாமல் மனசுக்கு சாந்தி இருக்க முடியாது, பெரியவா அனுகிரகம் பண்ணோம். இன்னொரு எக்ஸ்ரேடா பெரியவா, இன்னொரு எக்ஸ்ரே எடுத்தேன். 26 எக்ஸ்ரே எடுத்தாச்சு. பரவாயில்ல, மறுபடியும் ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லி அனுப்பிச்சுட்டார். ஒரு 15 நாளைக்கு சாஸ்திரம் வரல, பெரியவாழ்கிட்ட வரல. கூட கைங்கரமன்ற வாழ்க்கை தான் தேர் ஒஸ்ட் ஃபியர்ஸ் வர் கன்ஃபார்ம். என்னமோ மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆயிரத்து போல் இருக்குது, சுபம் ஆற மட்டும் 13 நாளைக்கு வெளியில் வரப்படாதுன்னு பேசாமல் இருக்கார். 15 நாள் கழித்து இவ பயந்த மாதிரியே வரார், அழுதுண்டே வரார் சாஸ்திரிகள். நிஜமாகவே ஏதோ ஆயிரத்து போட்டுருக்கு, மாப்பிள்ளையை இழந்துட்டார் போட்டிருக்கு, அவன் அழுது வரார் அப்படின்னு. ஆனால் அவர் பெருக்கின கண்ணீர் வந்து துக்க கண்ணீர் இல்லை, பெரியவாளுடைய கருணையை நினச்சி அவர் ஒரு கிருத்தஜதையை தெரிவிக்கக்கூடிய ரீதியில் ஏற்பட்ட கண்ணீர் இது. எக்ஸ்ரே எடுத்தியாடான்னு கேட்டார். டான்னு போடல பெரியவா, எக்ஸ்ரே எடுத்தியாடான்னு கேட்டார். நான் அந்த மரியாதையாக தான் ரொம்ப பாப்பா பெரியவா. எக்ஸ்ரே எடுத்தியாடான்னு கேட்டார். மறுபடியும் கதறார். 27 எக்ஸ்ரே எடுத்தால் ஒன்றுமே இல்லை, நார்மல் எழுத்துன்னு வந்துடுச்சு. 26 எக்ஸ்ரே எடுத்து கிரிட்டிக்கலாக இருக்கார், உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னது 27 எக்ஸ்ரே நார்மலும் வந்துடுச்சு. பெரியவா சிரிச்சுட்டே, மனுஷா தான் பொய் சொல்கிறான்னு நினச்சேன், மிஷின் கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சுடுத்தோம். 26 எக்ஸ்ரேயும் பொய் சொன்னதானே ஆச்சு. 27 எக்ஸ்ரே எடுத்த போது 26 முறை எடுத்தது மிஷின் பொய் சொல்லிட்டு தானே ஆச்சு. அதை டைரெக்டாக சொல்ல, மிஷின் கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சுடுத்தோன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டால். இது பெரியவாளுடைய கிருபை. இப்படி நினச்சி யாரோ ஒருத்தருக்கு இவர் இங்கே உட்காந்துட்டு அவர் எக்ஸ்ரே ரூமுக்கு போனாரா, அங்கே ஏதாவது டாக்டர்கிட்ட போய் சொன்னாரா, ஒன்றும் இல்லை, மறுபடியும் எக்ஸ்ரே எடு இவ்வளோதான் சொல்லி அனுப்பிச்சார். அந்த பரம்பரையில் வந்த பெரியவாளுக்கே இப்படி ஒரு சக்தி இருந்ததுனாக்க, இவளுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதா இந்த வியாதி தனக்கு வந்திருக்கக்கூடிய வியாதி போகணும்னு நினச்சா போயிருக்காதா? எதுக்காக போய் இங்கே முருகனுடைய சன்னிதியில் வரணும்னாக்க அவருக்கு வேணும்னா அந்த வியாதி போயிருக்கும். பின்னாடி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏதாவது வியாதி வந்துவிட்டால் அந்த வியாதி நிவாரணத்துக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய அனுகிரக கிரந்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக நமக்காக தான் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பண்ணியிருக்கார். அதுக்கு விக்ன நிவர்த்திக்காக முதல் ஸ்லோகம் பிள்ளையார் மேலே சதாபாத ரூபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. இந்த ஸ்லோகம் முழுக்க விரோதாபாச அலங்காரம். அலங்காரங்கிறது தமிழில் அணி, இங்கிலீஷில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். அதில்
ஆக்சிமரான்னு ஒன்றும் ஆன்டிதீசிஸ்னு ஒன்றும். ரெண்டே வார்த்தை, ஒரு பரஸ்பரம் விரோதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு வார்த்தைகளில் கன்வே பண்ணிவிட்டா ஆக்சிமரான். கொஞ்சம் நீண்டு போயிடுச்சுனாக்கா ஆன்டிதீசிஸ்னு பேர். இங்கே பாருங்க, அது ஆன்டிதீசிஸ்னால் இந்த ஸ்லோகம் முழுக்க சதாபாத ரூபாபி, எப்போதும் குழந்தை ரூபத்திலே இருக்கார் பிள்ளையார். குழந்தைகளுக்கு ரொம்ப பிரியமான ஒரு தெய்வமாக இருக்கார். இது எப்போதும் குழந்தையாக யாரும் இருக்க மாட்டோம். கிராமங்களில் போய் பார்த்தா, கிராமம் இல்லை, எந்த ஊரில் போனாலும் யாரோ பேபின்னு கூப்பிட்டா அங்கேருந்து 85 வயசில் ஒரு பாட்டி வரா. அதனால் பேபின்னு கூப்பிட்டாரு. எப்போது பேபியாக இருக்கிறது 3 வயசு 2 வயசில் யாரோ கூப்பிட்ருக்கா. அந்த பேரானது அப்படியே நினைச்சி நின்றுடுச்சு. அங்கேருந்து தாத்தா ஒருத்தர் வந்தார், எதிர்த்து வீட்டிலேருந்து வந்தார். என்ன பேருனா பாலகிருஷ்ணன் அப்படின்னார். இது பாலசுப்ரமணியம் ஏதோ ஒன்று வச்சுங்கோ. பாலனா அவர் 80 வயசுலையும் 90 வயசுலையும் பாலனா அவர் இருக்கிறதே பெரிய அனுகிரகம். 90 வயசு பகவான் விட்டு வச்சிருக்காருந்தே பெரிய அனுகிரகம். நம்ம அதுக்காக பேரை மாற்ற முடியுமா? 60 வயசுக்கு மேலே பாலகிருஷ்ணன், 5 வயசு மட்டும் பாலகிருஷ்ணன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி மாறி போயிடுறது. பேரானது 20 வயசு ஆன உடனே கிருஷ்ணன். அப்புறம் மத்தியம வய கிருஷ்ணன் அப்படின்னு 45 வயசில், 60 வயசில் ஒரு விருத்த கிருஷ்ணன், 80 வயசில் அதிவிருத்த கிருஷ்ணன் அப்படின்னா பேர் மாறுமா என்ன? இந்த சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்கிறாரு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் 80 வயசுக்கு மேலே. அந்த மாதிரி அதிவிருத்த கிருஷ்ணன்னு சொல்ல முடியுமா? பாலகிருஷ்ணன் நாமகரணம் பண்ணால் கடைசி மட்டும் அதே பாலகிருஷ்ணன் தான். அது பேர் ஒன்றும் மாறதில்லை. பாலசுப்ரமணியன்னா அதே பாலசுப்ரமணியன் தான். அதாவது பேருக்கு ஏற்றாப்பில் ஆக்கிருத்தி இருக்கிறது இல்லை. வயசு ஆக ஆக நமக்கு அப்படி பேருக்கு தெரிந்தாப்பில் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பாலனாக இருக்கிறது பாலகிருஷ்ணன் பொருத்தமாக இருக்கும். 90 வயசு ஆகிட்டுனாலும் பேர் மாத்திரம் பாலகிருஷ்ணன் இருக்குது. இப்போ தாத்தா ஒரே அடியாக உடம்பெல்லாம் சுகி கம்ப வச்சுன்னு ஊனி நடக்கிறதே கஷ்டப்படுறார் 90 வயசில். இதுதான் உலகத்தில் சகஜம். ஆனால் பகவானுக்கு மாத்திரம்தான் எப்போதும் இடமையாக இருக்கக்கூடிய ஒரு தாருண்யம் இருக்கிறதுங்கிறது பகவானுக்கு மாத்திரம்தான், பிள்ளையாருக்கு மாத்திரம் இல்லை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்கள் பாருங்க, தட்சிணாமூர்த்தியை நாம் ஸ்மரிக்கிற போது எப்படி தியானம் பண்ணுறோம்? எப்போதுமே சித்திரம் வட்டத்தோட ஒரு மூலை சிவமணியை சேர்த்து விட்றேன், அவ்வளோதான். ஏன்னா போகிற போக்கில் எப்படி அவகாசம் இருக்குன்னு தெரியல, அங்கங்கே வரபோது கொஞ்சம் சேர்த்துன்னு விட்றேன். சித்திரம் வட்டத்தோட ஒரு மூலே விருத்தா சிஷ்யாக குரு யுவா குரோஸ்து பௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஒரு ஆச்சரியம் இல்லை, 2-3 ஆச்சரியம் இருக்குது. ஒரு வட்டவிருட்சம், ஆலவிருட்சத்துக்கு கீழே வட்டத்தோட மூலே சிஷ்யர்கள் சாதாரணமாக சின்னவாடாக இருப்பாள், உபதேசம் பண்ணக்கூடிய குரு வயசில் பெரியவராக இருப்பார். அப்படி தான் வழக்கம். ஆனால் இந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்குனாக்க, சிஷ்யர்கள்லாம் ரிஷிகள், வயசான ரிஷிகள்லாம் சிஷ்யாடாக இருக்கார். உபதேசம் பண்ணக்கூடிய குரு மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம். 16 வயசு யுவாவாக இருக்கார். தட்சிணாமூர்த்தி யுவாவாக இருக்கார். அவர் எப்போதுமே யுவாவாக தான் இருக்கார். பகவான் கைலாசத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மாத்திரம் இல்லை, அம்பாளும் அப்படி தான் இருக்கா. அம்பாளுடைய கேசம் கருகருன்னு இருக்குது, கருணைகள் காடை போல இருக்குது. அதை துனோ துத்வாந்தம் நக துரித தரித்தேந்திரவனம், இது ஒரு ஸ்லோகத்தில் சௌந்தரகரையில் ஆச்சாரியால் சொல்கிறார். கருணைகள் காடை போல கருகருன்னு இருக்குது. அவள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும், பிரம்மாலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன கிருமி, ஒரு பூச்சி புழு பரியந்தம் அத்தனை ஜீவராசிகளுக்கும் தயாராக இருக்கா. ஆப்ரம்ம கீட ஜனனி அப்படின்னு ஒரு நாம லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஸ்திரீகளுக்கு தெரியும், நமக்கு அனுபவத்திலேயே நமக்கு தெரிகிறது. ஒரு 2 குழந்தைகள் பெற்றுவிட்டா அந்த ஸ்திரீகளுடைய அழகு கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அப்போ அம்மாவுக்கு இருக்கிற லட்சணங்கள் தான் இருக்கும், யுவதியாக இருக்கிற லட்சணம் இருக்காது. பழைய காலத்தில் நிறைய குழந்தைகள் 10-12 குழந்தைகள்லாம் பிறப்பாள். அப்புறம் சரீரம் அப்படியே ஒரேடியாக ரொம்ப சுருங்கி போயிடும், இல்லை ஒரேடியாக பெருத்து போயிடும். இந்த அழகு சொல்ல முடியாது. 10 குழந்தைகள் பெற்ற தாயாரை பார்த்தா தெரியும், ரொம்ப குழந்தைகளை சிரமப்பட்டு வளர்த்துருக்கா தெரியும். இவ கோடிக்கணக்கான குழந்தைகளை பெற்றுவிட்டு குமரியாகவே இருக்கா, இளமையாக இருக்கா. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். இளமை மாறாமல் இருக்கா. கருத்த கூந்தல்னா இளமை தானே,
வயசாகிடுச்சுனாக்க வெளுத்து போயிடுறது, இந்த கிரேயாக போயிடுறது. நான் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய கூந்தலை சொல்கிறேன். இப்போ நான் ரொம்பவே வெள்ளையை கருப்பாக பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்னம் பண்ணுறா. அதாவது பணம்னு வரும்போது கருப்பை வெள்ளையாக பண்ணணும்னு நினைக்கிறா, கேசம்னு வரும்போது வெளுப்பை கருப்பாக பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அப்படி எல்லாம் இருக்குது காலம். ஒரிஜினலாக பகவான் கொடுத்த கேசம்ங்கிறது அது வயசாக ஆக வெளுத்து போயிடுறது. ஆனால் அம்பாளுக்கு மாத்திரம் கருத்த கூந்தலாகவே இருக்குது, அப்படியே கருன்னு இருக்குது. இவ்வளவு குழந்தைகளுக்கு தாயாராக இருந்து கூட அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று கணபதி, ஒருத்தர் சதா பாலரூபாபி, அவர் எப்போதுமே குழந்தையாக தான் இருக்கார். விருத்த கணபதினு எங்கேயாவது சொல்கிறோமோ, பால கணபதி தான். அதே மாதிரி பால சுப்பிரமணியர் தான், விருத்த சுப்பிரமணியரே கிடையாது. எத்தனை யுகங்களானாலும், எத்தனை 10,000கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்களானாலும் பாலசுப்பிரமணியர் தான். அதனால் இது என்ன தாத்பரியம்னா, பகவானுக்கு நம்ம மாதிரி இந்த சரீரம் வளருது, வளர்ந்தப்பறம் கொஞ்சம் முதுமை அடைகிறது, வார்த்தக்கியம் அடைகிறது, தேஞ்சு போகிறது, இதெல்லாம் நமக்கு தான், பகவான் கிடையாது. அதனால தான் ஹேயோபாதேய வர்ஜிதா அப்படின்னு ஒரு நாம லலிதா சஹஸ்ரநாமத்தில். வளர்ச்சியும் கிடையாது, தேய்வும் கிடையாது. இந்த குழந்தை மூத்த குழந்தையாக இருக்கக்கூடிய பிள்ளையார் சதாபாத ரூபாபி, அவர் எப்போதும் குழந்தையாக இருக்காருன்னு சொல்லலை. நான் கவனிக்கணும், கேட்கறதானோ? இதை நான் அனுபவிச்சிருக்கேன். எதிர்த்தாப்புல உட்கார கேட்காது, அவ்வளோ மழை. ரொம்ப வருஷம் முன்னாடி சப்தாகம் பண்ணுறது அது மாதிரி இருந்திருக்கு. அதனால் கேட்டால் தான் சொல்ல முடியும், இல்லைன்னா பகவான் நாமா சொல்லுவோம். எப்போதும் குழந்தையாக இருக்கக்கூடாது. இங்கிலீஷில் 2 வார்த்தைகள் இருக்குது. யூ கேன் பி சைல்ட் லைக், யூ ஷுட் நாட் பி சைல்டிஷ். 5 வயசில் இருக்க மாதிரி 50 வயசில் இருக்கேனாக்க மெச்சூரிட்டி வர வேண்டாமா? 50 வயசுக்கு பண்ணுற மெச்சூரிட்டி வர வேண்டாமா? அதனால் இப்போ குழந்தைய போல ரூபம்தான் குழந்தையாக இருக்குது, ஆனால் மெச்சூரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சில பேருக்கு ரூபம் யௌவனமாக இருக்குது, மெச்சூரிட்டி அதை விட குறைச்சலாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி. வருண பகவானோட நாம் போட்டி போட முடியுமா? போட்டி போட முடியாது. பல வருஷம் முன்னாடி திருச்சூரில் ஒரு அதிர்வுதம் நடந்தது. பூர்ணாவதிக்கு புது பிரிவா வந்திருந்தா. அவள் பக்கத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன். அங்கே யக்யா பவதி பர்ஜன்யா என்கிட்ட சொல்கிற கீதா ஸ்லோகம் இது. யக்யா பவதி பர்ஜன்யா பர்ஜன்யா அன்னசம்பவா. யஜ்யம் பண்ணால் மழை கொட்டுன்னா பெரியவா சொல்லி 5 நிமிஷத்துக்குள்ளே மழை கொட்டிட்டு, இங்கே யஜ்யம் அதிர்வுதம் பண்ணதுக்கு முன்னாடியே மழை கொட்டுறது. யக்யா பவதி பர்ஜன்யா சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி. ரூபம்தான் குழந்தையுடைய ரூபம். அதனால் குழந்தைகளுக்கு எப்போதுமே பிடிக்கும், குழந்தைகளுக்கு சாப்பிட பிடிக்கும், ஸ்வீட்டு நல்லா சாப்பிடணும். அதனால தான் குழந்தையா இருக்கும்போது சாப்பிட்டா தான் உண்டு. அப்புறம் வயசாகிடுச்சுனாக்க சுகர் இருக்குது, பிபி இருக்குது, சாப்பிடாது இது சாப்பிடாதுங்கிறார் டாக்டர். சின்ன குழந்தையாக இருக்கும்போது நல்லா ஸ்வீட்டெல்லாம் ருசித்து சாப்பிடலாமோனோ. நான் ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய மோதகத்தை கையில் வச்சுட்டு, இவர் மோதகம்னு சொன்னாலே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மோதம் கரோதீட்டு மோதகா. சாதாரணமாக நம்ம பிள்ளையார் இந்த குழக்கட்டைகள்லாம் பலவிதமான குழக்கட்டைகள் பண்ணால் கூட மோதகம்னா அந்த பூர்ணம் வச்சுருக்கக்கூடிய திதிப்பு குழக்கட்டை தான் சொல்கிறோம். நீ உளுந்து குழக்கட்டை பண்ணுறோம், வேறு அம்மி குழக்கட்டை பண்ணுறோம், உப்பு காரம் பண்ணால் கூட அதை போய் நம்ம பிள்ளையார் கையில் கொடுக்கறது எப்போதுமே அந்த மோதகம்ங்கிற பூர்ணம் இருக்கக்கூடிய திதிப்பு குழக்கட்டை தான். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. குழந்தை எப்போதுமே கொழுக்கு முழுக்கு நன்னா இருந்தால் தான் குழந்தைக்கு லட்சணம். சன்னியாசிக்கு எலும்புந்தோறுமாக இருந்தால் தான் லட்சணம். நான் அடிக்கடி சொல்கிறது, யூ வில் நாட் ஃபைண்ட் ஸ்டவுட் தியாகராஜா ஆர் தின் கிருஷ்ணா. கிருஷ்ணன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கு முழுக்குன்னு தான் இருக்கும். இந்த பாரத தேசத்தில் பிறந்த அத்தனை ஸ்திரீகளுக்கும் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கிருஷ்ணநாட்டமாக ஒரு குழந்தை பிறக்க மாட்டாங்கனாலும் ஏங்காத ஸ்திரீயே கிடையாது. யாராக இருந்தாலும் நமக்கு ஐடியல் சைல்டு, டார்லிங் சைல்டு யாருன்னா கிருஷ்ணன் தான். தியாகராஜ சுவாமிகள் கொழுக்கு முழுக்குன்னு இருந்தார். எங்கேயாவது எந்த படத்தையாவது பார்த்துருக்கேடா? அவர் அப்படி கொஞ்சம் குறுக்கி அப்படி தான் இருப்பார். ஏன்னா அவர் விஞ்சிவர்த்தி பிராமணர், சன்னியாசம் வாங்கின்றவர், அப்படி தான் இருக்கணும். ரொம்ப கொழுன்னு இருந்துட்டாருனாக்க தபஸால் சில பேருக்கு அப்படி இருக்கும்.
ஆனால் சாப்பாடால் அப்படி இல்லை. சாப்பாடு ரொம்ப குறைஞ்சி தானே இருக்கணும் சன்னியாசிக்கு. ஒரு 8 கவலம் தான், ஒரு நாளைக்கு 8 கவலம் தான் சொல்லியிருக்கார். அதனால் குழந்தையோனோ கொழுக்கு முழுக்க நல்லா தொந்தியும் தொப்பையுமா இருக்கார். அதை சதாபாத ரூபாபி விக்னாத்ரிகந்திரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்யமான்யா. சின்ன குழந்தைகிட்ட ஒரு பெரிய கனத்தை கொடுப்போமா நம்ம? ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும்போது பாருங்க, குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை. எல்லோரும் அந்த ஸ்ட்ராதி இழுத்துன்னு போகிறா, நாம் ஏதாவது இழுத்துன்னு போனோம். பெரிய சூட்கேஸ் கொடுத்தா இழுக்க முடியாது. அதனால் குழந்தைங்களுக்கு இருந்தாலும் ஒரு சின்ன சைஸில் ஒரு இது, அது ஏதாவது குழந்தையுடைய பொம்மையை தான் இருக்கும், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. அது அப்படியே இழுத்துன்னு அதுக்கும் இழுத்துன்னு போகிறோம், ஒரு சந்தோஷம். அந்தந்த வயசுக்கு தகுந்தாப்புல தான் பாரத்தை கொடுப்போம். ஒரு 25 கிலோ மூட்டை அரிசி வந்துட்டுன்னா நம்ம மாதிரியே தூக்கிறது கஷ்டம்தான். 20 வயசு 25 வயசில் நல்ல யுவா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய யுவா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்ப்பா தூக்கி வெயின்னு சொல்லலாம். 5 வயசு குழந்தைகிட்ட கொடுப்போமோ? கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த குழந்தை எப்படி இருக்குனாக்க, மலை போல இருக்கக்கூடிய விக்னாத்ரி ஹந்திரி. அத்ரினா மலை, மலை போல இருக்கக்கூடிய விக்னங்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணக்கூடியதாக இருக்குது. சதாபாத ரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்யமான்யா. தந்தத்தை உடையது தந்தி, யானைன்னு அர்த்தம். தந்தினா யானைன்னு அர்த்தம். பெரிய யானையுடைய முகத்தை கொண்டு வர இருக்கார். மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்யமான்யா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யானையை கண்டு மீதி மிருகங்கள் எல்லாம் பயப்படும். ஆனால் சிம்மம் பயப்படாது. நேர் எதிர்ப்பதமாக சிம்மத்தை கண்டால் யானை பயப்படும். சொப்பனத்தில் சிம்மத்தை பார்த்துட்டா கூட மறுநாள் யானை உயிரோடு இருக்கிறது இல்லை. அதனால தான் சிம்மஸ்வப்பனம் அப்படின்னு ஒரு பழமொழி, ஒரு வார்த்தை அதனால தான் வந்தது. திருவாரூரில் தியாகராஜாவுக்கு யானை வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப பக்தர்கள் 2-3 பேர் யானை வாங்கி கொடுத்தா. ரொம்ப நாள் முன்னாடி சொல்கிறேன். யானை நிற்கிறது இல்லை அந்த கோவிலில். ஏன் நிற்கிறதுன்னா, தியாகராஜாவனும் ராஜாவுக்கு ஆசனத்தில் சிம்மம் இருக்குது, சிம்மாசனம். ஆசனத்தில் சிம்மம் இருக்கிறதுனால அந்த க்ஷேத்திரத்துலேயே சுவாமிக்கு வாங்கி கொடுத்த யானை நிற்கிறது இல்லை. அந்த யானைக்கு சிம்மத்தை கண்டா பயம். ஆனால் இந்த யானை முகத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளையார் எப்படி இருக்காருன்னா, பஞ்சாஸ்யமான்யா. பஞ்சாஸ்யம்னு அங்கே வார்த்தையை வச்சு விளையாடி இருக்கார் ஆச்சாரியா. பஞ்சாஸ்யம்னு, பஞ்சனா பெருசுன்னு ஒரு அர்த்தம். பஞ்சனா 5ங்கிற அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பஞ்சனா பெருசுன்னு ஒரு அர்த்தம். பெரிய வாயோடு இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு பஞ்சாஸ்யம்னு பேர். அந்த பஞ்சாஸ்யமான்யானுக்கு 5 முகங்களோடு இருக்கக்கூடிய பரமேஸ்வரனால் உபாசிக்கப்பட்ட பிள்ளையார்னு அர்த்தம். 2 விதமாக அர்த்தம் பண்ணிக்கணும். சிம்மத்தால் ஆராதனை பண்ணக்கூடிய யானையாக இருக்க, பெருத்த வாயோடு இருக்கக்கூடிய சிம்மத்தால் ஆராதிக்கக்கூடிய யானையாக இருக்க, 5 முகங்களோடு இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் அப்படின்னு 5 முகங்கள். அந்த 5 முகங்களோடு இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஆராதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார். பிள்ளையாக இருந்தாலும் ஆராதிச்சிருக்கார். பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளையாரை ஆராதிச்சிருக்கார் பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் மகிமை அங்கேயும் இப்போ அப்படி தான் போக போகுது. ஏன்னா சிவமகிமை தனியாக சொல்கிறதுக்கு எப்படி அவகாசம் இருக்குன்னு தெரியல. அங்கங்கே வரபோது சேர்த்து விடுறேன். இந்த பரமேஸ்வரனுடைய 5 முகங்கள்லேருந்து 7 ஸ்வரங்கள் வந்ததாக தியாகராஜ சுவாமிகள் சித்தரஞ்சலி கீர்த்தனையில் ரொம்ப ரசமாக அனுபவிச்சிருக்கார். பெரியவா இதை நான் பல பேர்த்த கேட்டு சங்கீத வித்வான்கள்டேன்னு தெரிஞ்சுட்டேங்கிறேன். தனக்கு தெரியாத மாதிரி யாரோ சங்கீத வித்வான் இவருக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்லுவா பெரியவா. தன்னுடைய வினயத்தில் அப்படி சொல்லுவாள். அதாவது 7 ஸ்வரங்கள் பேசிக் ஸ்வரங்கள் சங்கீதத்தில். இந்த 7 ஸ்வரங்களுடைய பர்முட்டேஷன் காம்பினேஷன் தான் 72 மேலகர்த்தா ராகங்கள், 36 சுத்த மத்தியமும் 36 பிரதி மத்தியமும். சரிகம பதனி மேலே இருக்கக்கூடிய கீழ் சாவுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது தான் மேல் ஷட்ஜம். 7 ஸ்வரங்களுக்கு சரிகம பதனி. அப்புறம் சனிதப்ப மகரிசாங்கிறதுலையும் அது அவரோகண கிரமம். மொத்தம் 7 ஸ்வரம் தான். இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். 7 ஸ்வரங்களுடைய பர்முடேஷன் காம்பினேஷனில் 72 மேலகர்த்தா ராகங்கள். 7 பேசிக் கலர்ஸுடைய ஒரு பர்முடேஷன் காம்பினேஷனில் தான் ஏராளமான வர்ணங்கள். பழைய காலத்தில் பெயிண்ட் கம்பெனியில் ஷேட் கார்டுன்னு போடுவா. இப்போ தான் கம்ப்யூட்டர் சிமுலேட் பண்ணி காட்டுவா. நீங்கள் பெயிண்ட் பண்ணால், இந்த செவரு பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த கலர் சூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு கம்ப்யூட்டர் சிமுலேஷனில் காட்டிடுவா.
இவ்வளவுக்கு மூலம் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்னு சொல்லக்கூடிய 7 கலர்ஸ். விப்ஜிஆர்னு சொல்கிறோம். ஒயிட் லைட் ரிஃப்ராக்ட் ஆச்சுனாக்க இந்த 7 கலர்ஸ். இது 7 குதிரைகள், சூரியனுக்கு 7 குதிரைகள்னு சாஸ்திரங்கள்னு சொல்லிட்டு அது ஒரு கதையாட்டமாக சொல்லி வாட் வி கன்சிடர் டு பி பேசிக் சயின்ஸ் டுடே ஹாஸ் பீன் ப்ரெசன்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எ ஸ்டோரி. அந்த 7 குதிரைகளில் பச்சை குதிரை, பச்சை வர்ணத்தோடு இருக்கக்கூடிய குதிரையோடு இருக்கார் சூரிய பகவான். அதனால் அவருக்கு ஹரியஸ்வாய நமோ நமஹ. ஹரியஸ்வர்னு சொன்னால், அஸ்வன்னா குதிரை, ஹரியஸ்வர்னா பச்சை குதிரை. பச்சை குதிரை தாண்டதுன்னு சொல்லுவோம். பச்சை குதிரைன்னு ஏன் சொல்லுவாங்க? 7 வர்ணங்கள் இருக்கணும். அந்த 7 வர்ணங்கள், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். நமக்கு டைரெக்டாக சம்மந்தப்படாத விஷயமா இருந்தால் கூட நீங்கள் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இந்த 7 வர்ணங்களில் வயலட், இண்டிகோ, ப்ளூ 3, க்ரீன் நடுவில், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அந்த பக்கம், நடுவில் மத்தியமணியாக இருக்கக்கூடியது க்ரீன். அதை சொல்லிவிட்டா, நடுவில் இருக்கிறத சொல்லிவிட்டா உடனே இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 சேர்த்து சொன்னதாக ஆகிடும். அதனால தான் பச்சை குதிரையோடு இருக்கார் சூரிய பகவான்னு சொல்கிறது. 7 வர்ணங்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வர்ணங்களாகவும் பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் சேர்ந்துருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே ஒயிட்டையும் ரெட்டையும் சேர்த்துனா என்னாகும்? பிங்க்குன்னு ஒரு கலர் வரும். இதெல்லாம் அந்த காலத்தில் ட்ராயிங் படிக்கிறபோது சொல்லுவாள். இந்த கலர் எப்படி இப்போ மிக்ஸ் அண்ட் மேட்ச்னு சொல்கிறா. அதை கலந்தாக்க எந்தெந்த கலர் கலந்தால் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லுவாள். இது 7 ஸ்வரங்களுடைய ஒரு பிரபாவம் தான் சங்கீத சாஸ்திரமாக 72 மேலகர்த்தா ராகங்களாக வந்துடுச்சு. 7 ஸ்வரங்கள் வரத்துக்கு 7 முகம் இருக்கணும். இல்லை 10 முகம் இருந்தது, 7 முகங்கள்லேருந்து 7 ஸ்வரம் வந்தது, 3 முகம் மௌனமாக இருந்ததுன்னு சொன்னால் கூட போனால் போகிறதுன்னு அக்செப்ட் பண்ணலாம். 5 முகங்கள்லேருந்து 7 ஸ்வரம் வந்ததுங்கிறாரு. இது என்ன 1.4 ஸ்வராஸ் ஃபேஸாக இந்த டெசிமல் போட முடியுமா? இது என்ன 0.4 ஸ்வரம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது பெரியவா சொல்கிறா. இந்த 7 ஸ்வரங்களில் சரிகம பதனியில் சங்கீதம் எல்லாருக்கும் பேசிக்காக ஒரு விஷயம் தெரியும். ஸ்ருதி சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு சேர்றதோ இல்லையோ ஸ்ருதி சேர்க்கறதுனாக்க சாப்பா சா அதானே சேர்க்கிறது. அந்த சாப்பா மேல் சா விட்டுடுங்க. அந்த மேல் சாவை அங்கேயும் விட்டுட்டோம் இங்கேயும் விட்டுடுவோம். சாப்பா இந்த சரிகம பதனியில் சாப்பா சாங்கிற கீழ் சஜ்யமும் பாங்கிற பஞ்சமும் இது ரெண்டும் ஆதார ஸ்ருதின்னு பேர். இந்த ஆதார ஸ்ருதியை விட்டுட்டேன்னா ரிக மதனி, ரிக மதனி இந்த 5 தான் இருக்கும். ரீன்னு சொல்லக்கூடிய ரிஷபம் முதல் கீழே இருக்க ஒரு சஞ்சம் தான் ஆதார ஸ்ருதியாக படித்த. கான்னு சொல்லக்கூடிய காந்தாரம், மான்னு சொல்லக்கூடிய மத்தியமம், அப்புறம் தான்னு சொல்லக்கூடிய தெய்வதம், நீன்னு சொல்லக்கூடிய நிஷாலம். இந்த 5 தான். இந்த ஆதார ஸ்ருதியை தவிர 5 தான் இருக்குது. அந்த 5 முகங்கள்லேருந்து பரமேஸ்வரனுடைய 5 முகங்கள்லேருந்து வந்தது. அதுக்கு ஆதாரம் எங்கனாக்க சங்கீத சாஸ்திரத்துக்கு ஆதாரமே சாமவேதம் தான். சாமவேதத்துடைய ஒரு உபவேதமாக, ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு உபவேதம் இருக்குது. ரிக்வேதத்துக்கு உபவேதமாக இருக்கக்கூடியது ஆயுர்வேதம், யஜுர்வேதத்துக்கு உபவேதமாக இருக்கக்கூடியது தனுர்வேதம், சாமவேதத்துக்கு உபவேதம் காந்தர்வ வேதம். காந்தர்வ வேதங்கிறது ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்கிறோமே, சங்கீதம், நித்தியம், நாட்டியம், கதைகள் எல்லாம் அந்த காந்தர்வ வேதத்தில் வரும். அதர்வேதத்துக்கு உபவேதமாக இருக்கிறது தான் அர்த்தசாஸ்திரம். அது மாதிரி சாமவேதத்துடைய ஸ்வரம் தான் ஆதாரமாக இருக்குது சங்கீத சாஸ்திரத்துக்கு. சாமவேதத்துடைய சாரமாக பரமேஸ்வரனை சொல்லி அனுபல்லவியில் சரணத்தில் சொல்கிற போது அந்த காந்தர்வ வேதமாக இருக்கக்கூடிய சங்கீத சாஸ்திரத்தில் 7 ஸ்வரங்களும் பரமேஸ்வரனுடைய 5 முகங்கள்லேருந்து வந்ததுன்னு சித்தரஞ்சனி கீர்த்தனை, தியாகராஜ சுவாமியுடைய கீர்த்தனை. மோதகர நிகமோத்தம சாமவேத சாரம் வாரம் வாரம், மோதகர நிகமோத்தம சாமவேத சாரம் வாரம் வாரம், நாத தனுமனிஷம் சங்கரம் நமாமி மே மனசா சிரசா, நாத தனுமனிஷம் சத்யோஜாதீபஞ்சவக்த்வஜ, சத்யோஜாதீபஞ்சவக்த்வஜ, சரிகம பதநீவர சப்தஸ்வர, சரிகம பதநீவர
சப்தஸ்வர வித்யாலோலோ விதலிதகாலோ விமலஹிருதய தியாகராஜபாலம் நாததனுமனிஷம் சங்கரோ நமாமி மே மனசா சிவசா நாததனுமனிஷம். எதுக்கு இவ்வளோ பேச்சு வந்ததுனாக்க, பஞ்சாஸ்யமான்யா 5 முகங்கள், ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜானம், இது வேத மந்திரங்கள் தான் இருக்குது. 4வது பிரஷ்னத்தை தைத்திரிய உபனிஷத்தில் மந்திரங்கள்லாம் சொல்கிறது. இந்த 5 முகங்கள், இந்த 5 முகங்கள் கொண்ட பஞ்சாஸ்யனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனால் கொண்டாடப்பட்ட தெய்வம் யான முகத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளை. அதனால மகாதந்தி பக்திராபி பஞ்சாஸ்யமான்யா. மழையால ஒரு உபகாரம் என்னன்னு சொல்கிறேன். மழை நிற்கிற மட்டும் நீங்கள் எங்கேயும் கிளம்பி போக முடியாத, நனைஞ்சுன்னு போக முடியாதோன்னு அது மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கதாமே. மகாதந்தி பக்திராபி பஞ்சாஸ்யமான்யா. பரமேஸ்வரன் எப்போ பிள்ளையார் ஆராதிச்சார் அப்படின்னாக்க, திரிபுர சம்ஹாரத்துக்காக கிளம்பினார் சுவாமி. திரிபுர சம்ஹாரத்துக்காக பரமேஸ்வரன் கிளம்பின கோலம் ரொம்ப ஆச்சரியமான கோலம். ஸ்காந்தத்தில் ஒரு காண்டத்துடைய முதல் ஸ்லோகமாக இது சொல்லியிருக்கார். மௌர்வி மூர்நிரதா, மறுபடியும் சிவமகிமை வந்துட்டு, மௌர்வி மூர்நிரத சராசன சிரசஞ்சாரி சக்கரத்வயம் சக்கராந்தே நிகிதரஹ ததுதரே சூதஹ ததாஸ்யேஹயாஹ தேஷாமேவ சிரப்பதேஷு வசதி ஸ்வஸ்யேதி யஸ்ய ஸ்திரம் தேவச்சித்திரபதஸ்ஸ பகவான் குர்யாத் சதா மங்களம். ஸ்லோகத்துக்கு வெளிப்படையான அர்த்தத்தை சொல்கிறேன். இது தசஸ்லோகி ஸ்தோத்திரம்னு ஒன்று பண்ணிருக்கார் ஆச்சாரியார். அது கேரளாவில் ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். அந்த தசஸ்லோகி ஸ்லோகத்துலேயும் ஒரு ஸ்லோகத்தில் ஷோனியஸ்ய ரதோ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகத்தில் இதை சொல்லியிருக்கார் ஆச்சாரியார். இப்போ நான் முன்னாடி சொல்கிறது ஸ்காந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். திருமசங்காரத்துக்காக பகவான் கிளம்புற போது மௌர்வி மூர்த்தி ரதா. தேர் எங்கே இருந்ததுன்னா, தேரானது நான்கயத்துடைய தலை மேலே இருந்தது தேர். நான்கயர் தான் மௌர்வி. சராசன சிர சஞ்சாரி சக்கரத்வயம். அதே மாதிரி சரம்னா பானம். பானத்துக்கு ஆசனம் இது தனுசு வில்லு. அந்த வில்லுடைய 2 நுனியிலையும் சக்கரம் 2 சுற்றின்னு இருக்கு. அப்புறம் சக்கராந்தே நிகித ஷரா, சக்கரத்துக்கு நடுவில் பானம் இருக்குன்னு. அப்புறம் பானத்துடைய ததுதரே சூதகா, பானத்துடைய வயத்தில் தேரோட்டி இருக்கார். தேரோட்டியுடைய நாக்கில் 4 குதிரைகள் இருக்கு. ததுதரே சூத சதாசிய ஹயாஹா தேஷாமேவ சிரப்பதேஷு வசதிக்கு ஸ்வஸ்யேதி யஸ்ய ஸ்திரம் தேவச்சித்திரபதஸ்த பகவான் குர்யாத் சதா மங்களம். அந்த குதிரைகளுக்கு மேலே பகவான் இருக்கார். தேஷாமேவ சிரப்பதேஷு வசதிக்கு. என்ன புரியுறது? நான்கயத்துக்கு மேலே பேர். அந்த தேருடைய தேர் தாங்கிட்டு இருக்கிறது 4 கயிறு. சராசனமாக இருக்கக்கூடிய வில்லுடைய 2 நுனியிலையும் 2 சக்கரங்கள். சக்கரத்துடைய நடுவில் பானம், பானத்துடைய வயத்தில் தேரோட்டி, தேரோட்டியுடைய முகத்தில் குதிரைகள், குதிரைகள் மேலே பரமேஸ்வரன். ரொம்ப புரியலையேன்னு. யாரு 4 கயிறாக இருந்தது? சாட்சாத் ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய தலையில் தாங்கிட்டு இருக்கக்கூடிய பூமியே தேராக இருந்துருச்சு. அதே மாதிரி பானம் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மகாவிஷ்ணு தான் பானமாக இருக்க. அந்த மகாவிஷ்ணு தான் மேரு பர்வதம் வில்லாக இருக்குது. அந்த வில்லில் 2 பக்கத்தையும் சுற்றக்கூடிய சக்கரங்களாக சூரியன் சந்திரன் 2 பேரும் 2 சக்கரம் இருக்கார். அந்த சக்கரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பானம் யாருனாக்க, தேயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தின்னு சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய நாராயணன் பானமாக இருக்கார். அவருடைய நாபி கமலத்திலேருந்து வந்த பிரம்மா தான் சாரதி.
அவருடைய வாக்கிலேருந்து வரக்கூடிய 4 வேதங்கள் தான் 4 குதிரைகள். அந்த குதிரைகளுக்கு மேலே வேதத்துக்கு மேலே வேதமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். இப்பேற்பட்ட கோலத்தில் கிளம்புறபோது என்ன ஆயிடுச்சு, பிள்ளையாரை ஸ்மரிக்கிறது ரொம்ப அவசியம். அப்பாவாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் விக்னங்கள் தான் நிவர்த்தியாகிறதுக்கு அவரை உபாசிக்கணும்னு காட்டுறதுக்காக இந்த தேருடைய அச்சு முடிஞ்சு போயிடுச்சு. மாடர்ன் லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்சல் பஸ் தான் இருக்கும். மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ் எல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. ஒரு 25-30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்சல். அந்த ஆக்சல் முறிஞ்சு போனால் எப்படியோ அது மாதிரி தேருக்கு அச்சு முறிஞ்சு போயிடுது. உடனே பிள்ளையார் உபாசிக்க சொல்லி பிள்ளையார் உபாசித்தப்புறம்தான் அந்த அச்சு சரிப்படுத்திட்டு மேலே திருப்பசம்ஹாரத்துக்காக பரமேஸ்வரன் கிளம்பினார் அப்படின்னு சரித்திரம். இதுக்கு ஒரு மாடர்ன் பேரல்னு சொல்கிறேன். ராமேஸ்வரத்துக்கு போய் தரிசனம் பண்ண வாழ்க்கை தெரியும். அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனே நேராக பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர் 4 சிஷ்யாளோட சிலை ரூபத்தில் நம்ம காஞ்சி மடத்தில் பெரியவா சொல்லி அப்படி வச்சுருக்கா. ஆதிசங்கருடைய விக்கிரகம் சதவக்கல்ல மார்பிளில் ராஜஸ்தான்லேருந்து பண்ணி ஒரு பெரிய லாரியில் வந்துருக்கு. ராஜஸ்தான் டு ராமேஸ்வரம், ரொம்ப ரைமிங்காக இருக்குது. ராஜஸ்தான் டு ராமேஸ்வரம். அது திடீர்னு ஒரு இடத்துல ரொம்ப தூரம் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் வந்தது. அந்த லாரியோடைய ஆக்சில் முறிஞ்சு போயிடுச்சு. அது எத்தனையோ டன் வெயிட்டு செலவக்கல்லான ஏற்பட்ட ஆதிசங்கர விக்ரகம். அது எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது, பாதியில் திடீர்னு லாரி பிரேக் டவுன். பெரியவாழ்கிட்ட போய் சொன்னான், எங்கே பிரேக் டவுன் ஆகிருக்குன்னு கேட்டால், அச்சரப்பாக்கம் என்ற இடம், அச்சு அருந்து போன இடம் தான் அச்சரப்பாக்கம். அதாவது திருப்பசங்கார காலத்தில் எந்த அச்சரப்பாக்கத்தில் பரமேஸ்வரனுடைய தேரச்சு முடிஞ்சு போச்சோ அந்த இடத்துல தான் இந்த லாரி ஆக்சலும் பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிள்ளையாருக்கு ஒரு 108 சதுர்கா போட சொன்னேன். இப்போ ஈஸியாக ரிப்பேர் பண்ணி அப்புறம் ராமேஸ்வரம் வர மட்டும் ஃபர்தர் இன்சிடென்ட் இல்லாமல் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பெரியவா அதுக்கு சொன்ன வியாக்கியானம், வரக்கூடியவர் யார், ஆதிசங்கர். ஆதிசங்கர் சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமோனும். அதனால் கைலாச சங்கரனாக இருக்கிறபோது அச்சு முறிஞ்சு போச்சு அச்சரப்பாக்கத்தில். காலடி சங்கரர் வரக்கூடிய சமயத்தில் அந்த அச்சரப்பாக்கத்தில் லாரியுடைய ஆக்சல் 20ஆவது நூற்றாண்டில் லாரியுடைய ஆக்சல் முறிஞ்சு போயிடுது. பரமேஸ்வரனே உபாசித்தப்புறம் பிள்ளையார் உபாசித்தப்புறம் தான் அவருக்கு மேலே திருப்பசங்காரம் பண்ணுறதுக்கு கடமை முடிஞ்சுது. சதாபால ரூபாபி விக்னாத்ரிகந்திரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமே. விதின்னு சொன்னால் பிரம்மான்னு ஒரு அர்த்தம். இந்திரன் பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் தேடின்னு இருக்காளாம். அவள் இன்னும் தேடின்னு இருக்கா, பிள்ளையார் அடைய முடியல. கணேஷாபிதாமே, பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய பல பேர்களில் கணேசர்னு ஒரு பேர் எல்லாருக்கும் தெரியும். ஏன் கணேசர்னு பேர் வந்திருக்குன்னு யோசனை பண்ணுவாங்க. அதாவது பிராச்சீனமான கிரந்தங்களில் பார்த்தீங்கன்னாக்க 2 பேர்கள் முதல்ல சொல்லிவிடுதோம், அப்புறம் தான் கிரந்தத்தை ஆரம்பிப்பான். ஓலச்சுப்படிகள் தான் ஆரம்பிக்கிறது. கணாதிபதியே நமஹா அப்படின்னு ஒரு நாமா, மகா சரஸ்வதியே நமஹா, சரஸ்வதி. சரி, வித்யா தேவதை சரஸ்வதி நமஸ்காரம் பண்ணுறா வாஸ்தவம். மகா கணபதியே நமஹான்னு ஏன் ஆரம்பிக்கிறார்? பிள்ளையாருக்கு எத்தனையோ நாமாக்கள் இருக்கு. ஏகதந்தாய நமஹான்னு சொல்லப்படாதா, ஹேரம்பாய நமஹான்னு சொல்லப்படாதா, ஸ்கந்தபூர்வஜாய நமஹான்னு சொல்லப்படாதா? அதே மகா கணபதியே நமஹான்னு ஏன் ஆரம்பிக்கிறானாக்க, கணாதிபதியே நமஹான்னு ஏன் ஆரம்பிக்கிறானா? இப்போ 11 கணங்கள் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கா. இந்தந்த இடத்துல அதிருத்தத்துக்கு கணங்கள் இங்கங்கே கலச ஸ்தாபனங்கள்லாம் பண்ணணும்னு. இது ஒரு கணம்னா ஒரு கூட்டம்னு அர்த்தம். சாதாரணமாக பரமேஸ்வர சம்பந்தமான விஷயங்கள் தான் 11 இருக்கிறதுனால ஒரு 11 பேர் ஒரு 11 ஆவர்த்தி ஜபம் பண்ணால் சிவமைக்கு வந்துட்டோம். 11 பேர் 11 ஆவர்த்தி சிறு ஜபம் பண்ணால் ருத்ர ஏகாதசின்னு பேர். அதுவே 11 பேர் 11 நாளைக்கு பண்ணாலோ 121 பேர் ஒரே நாளில் தலைக்கு 11 ஆவர்த்தி பண்ணால் மகாருத்ரம்னு பேர். 121 பேர் ஒவ்வொருத்தரும் தினம் 11 ஆவர்த்தி பண்ணி அது மாதிரி 11 நாளைக்கு பண்ணிவிட்டா கணக்கு போட்டு பாருங்க, 10,000க்கு மேலே ஆவர்த்தி வந்துடும். அது அதிருத்ரம்னு பேர். நாம் இங்கே உத்தேசம் பண்ணியிருக்கக்கூடியது 6 நாளில் அதிருத்ரம். அதாவது ஒரு நாளைக்கு 22 ஆவர்த்தி, 2 ருத்ரேகாசி பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி 121 பேர் சேர்ந்து 6 நாளில் அப்புறம் அதில் தசாம்சம் ஹோமம் பண்ணோம். அந்த
டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே ருத்ரத்தில் அதிருத்ரத்தில் கலந்துக்கிற போது தெரியும். இந்த மாதிரி கணம்னு சொன்னால் ஒரு 11 பேர் சேர்ந்து ஒரு கோஷ்டி. அது மாதிரி அக்ஷரங்களுடைய ஒரு கணம் இருக்குது. இப்போ காக்கா காகாங்க 5 சேர்ந்தது காகணம்னு பேர். அப்புறம் சாச்சா ஜாஜானா சா கணம்னு பேர். டாட்டா டாதானா தாகணம்னு பேர். தாத்தா தாதானா தாகணம். அந்த 5 அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுடைய கூட்டத்துக்கு கணம்னு பேர். அந்த எழுத்து கூட்டத்துக்கும் இவர் தான் தலைவர். சிவகணங்களுக்கும் இவர் தான் தலைவர். 2 காரணங்களால் இவருக்கு கணேசர் கணபதி அப்படின்னு. இன்னொரு விஷயம், இந்த பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய பல பேர்களில் கணபதிங்கிற பேரை தான் வேதம் போய் சொல்லித்து. கணானாம் த்வா கணபதிகம் கமாமகே கவிங் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்யன்வன் ஊதிபிஸ்ஸீதசாதனம். வேதம் போய் சொன்ன நாமா, நேரடியாக சொன்ன நாமா கணபதிங்கிற நாமா தான். அந்த கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறதுனால தான் கணேசாபிதாமே. அபிதானா பேர். இந்திரன் பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் தேடக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய கணேசர் விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்தி. மங்களகரமான மூர்த்தி, மங்களமூர்த்தி. மகாராஷ்டிரத்தில் இந்த கணேசோத்சவம் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். அங்கே தெருவு போதேன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு பந்தல்லாம் அமைச்சு ரொம்ப வைபவமாக கொண்டாடுறா. அது 10ஆவது நாள் அன்னைக்கு பிள்ளையார் கொண்டு போய் சமுத்திரத்தை விசர்ஜனம் பண்ணுற போது அங்கே ஒரு கோஷணம் ஒன்று பண்ணுவாள். கணபதி பாப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா அப்படின்னு சொல்லி பிடிச்சா வருஷம் லௌக்கரியா. பிடிச்சா வருஷம் லௌக்கரியானா அடுத்த வருஷம் சீக்கிரமாக வந்துடும், பிள்ளையார் சதுர்த்தி சீக்கிரம் வரணும், மறுபடியும் கணேச ஆவாகனம் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு பிரியாவிடை கொடுத்து அனுப்புறது மங்களமூர்த்தி மோரியான்னு சொல்கிறது வழக்கம். அந்த மங்களமூர்த்தியாக கல்யாணம்னு சொன்னாலே மங்களம் தான் அர்த்தம். விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. இப்படி இந்திரன் பிரம்மா முதலி தேவர்கள்லாம் தேடக்கூடிய பிள்ளையார் என்ற கணேசர் என்ற பெயர் கொண்டு இருக்கக்கூடிய மங்களமூர்த்தி எனக்கு ஸ்ரீயை கொடுக்கட்டும். இதை முதல்ல சொன்னது தான் பிள்ளையாருடைய பெருமையை சொன்னேன். எப்போதும் குழந்தைய போல ரூபத்தோடு இருக்கக்கூடியவர் சதாபால ரூபாபி. இந்த அபிங்கிற சுவாரஸ்யம் ரொம்ப சுவாரஸ்யம். அபி விரோதேன்னு சாகித்ய லட்சணம். இயற்கையில் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஹைலைட் பண்ணுற போது தான் அபிங்கிற வார்த்தை வரும். தான் விரோதாபாச அலங்காரம் எல்லாமே இந்த ஸ்லோகம் முழுக்கப்படி இருக்குன்னு பார்த்தோமே. அதனால் சதாபால ரூபாபி விக்னாத்ரிகந்திரி மகாதந்தி பக்தராபி பஞ்சாசிய மான்யா. இது 2 தான் முக்கியமான விரோதாபாசம். இப்போ விதீந்திராதி மிருக்கியா அங்கே அப்பி போடலை. அங்கே கணேசாபிதா அப்படின்னு சொல்கிறதுக்கும் விதீந்திராதி மிருக்கியாங்கிறதுக்கும் ஒரு ஆன்டிதீசிஸ் இல்லை. விதீந்திராதி மிருக்கியா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்தி. இவ்வளவு பெருமையோட சின்ன குழந்தைய போல ரூபத்தோட, ஆனால் பெரிய விக்னங்களுக்கெல்லாம் போக்கி வைக்கக்கூடியவராக யான முகத்தோடு இருந்தாலும் பஞ்சாசியமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை உபாசிக்கக்கூடிய தெய்வமாக பிரம்மா இந்திரன் முதலிய தெய்வங்கள்லாம் தேடக்கூடிய மூர்த்தியாக கணேசர் என்ற பெயரோடு இருக்கக்கூடிய கல்யாணகரமாக இருக்கக்கூடிய மங்களமூர்த்தி எனக்கு ஸ்ரீயை கொடுக்கட்டும். இவர் என்ன கேட்டிருக்கணும்? வியாதியை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தானே வந்தார். அப்போ ஆரோக்கியம் விதத்தாம் ஆரோக்கியம்னு சொல்லாமோ சொல்லலை. விதத்தாம் ஸ்ரீயமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்திகி. இங்கே ஒரு அபி இருக்குது. ஆனால் அது விரோதாபாசத்தை காட்டக்கூடிய அபி இல்லை. காப்பின்னா ஏதோ ஒரு காப்பிங்கிறது நமக்கு தெரிஞ்ச காப்பி வேறு. இங்கே காப்பினாக்க அது ஸ்திரீலிங்க சப்தமாக புருஷஸ்வரூபமாக இருந்தாக்க கோபின்னு வரணும். இவர் புருஷன்தான், தெய்வம் புருஷன்தான். ஆனால் மூர்த்திகிங்கிற சப்தமானது அது ஸ்திரீலிங்கமாக இருக்கிறதுனால காப்பி கல்யாண மூர்த்திகி கணேசாபிதா எல்லாமே பாருங்க. பிள்ளையாரை பற்றி பிள்ளைன்னு சொன்னாலே புருஷன்னு தெரிகிறது. அதை ஸ்திரீலிங்கமாகவே கொண்டு போயிருக்காருங்க. கணேசாபிதா அபிதாங்கிற சப்தம் அதுவும் ஸ்ரீலிங்கமாக இருக்குது. கல்யாண மூர்த்திங்கிறது ஸ்ரீலிங்கமாக இருக்குது. காபி கல்யாண மூர்த்திக்கு எனக்கு ஸ்ரீயை கொடுக்கட்டும்னு கேட்குறேன். இல்லை, கேட்டதே என்னமோ ஆரம்பமே புரியாமல் ஒரு இன்காங்குரண்ட்டாக இருக்கே. டு ஆட் டு திஸ் இன்கன்சிஸ்டன்சி, அப்பரண்ட் இன்கன்சிஸ்டன்சி,
கேட்டவர் யாருன்னா சன்னியாசி, உண்மையான சன்னியாசி, பணத்தை பற்றி ஸ்மரணமே பண்ணாத துறவி. அவர் ஸ்ரீயை வச்சுன்னு என்ன பண்ண போகிறார்? விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாண மூர்த்திக்கு. அவர் போய் ஸ்ரீயை கேட்டார்னா ஏன் கேட்டார், எதுக்காக கேட்டார், அவர் கேட்ட ஸ்ரீ என்ன நாளைக்கு பார்ப்போம். அவர் கேட்ட ஸ்ரீ என்னங்கிறது நாளைக்கு. ஏன்னா மழை நிற்கிற போது நானும் நிறுத்திடணும், இல்லைன்னா திரும்பி மழை வரத்துக்குள்ளே நீங்கள்லாம் ஆற்றுக்கு பத்திரமா போய் சேரணுமோ. எனக்கு ஏதோ மாமா காரை எடுத்துன்னு வந்திருக்காரு, கொடையும் கொண்டு வந்திருக்காரு, எனக்கு அவரே இல்லை, பாக்கி இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே. அதனால் என்னத்தான என்ன ஸ்ரீயை கேட்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்களும் யோஜனை பண்ணி பாருங்கோ, நானும் யோஜனை பண்ணி பார்க்குறேன். ஏதாவது தோணித்துன்னா நாளைக்கு ஆரம்பத்தில் பார்ப்போம். விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாண மூர்த்திகி சதாபாலரூபாபி விக்னாத்ரிகந்திரி மகாதந்தி பக்திராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாணமூர்த்திகி. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே गिरिवरविन्द्य शिरोधिनिवासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. வள்ளி தேவசேனா காந்தஸ்மரணம். ஜெய ஜெய சுப்பிரமணியோம் நம பார்வதீபதயே. हर हर महादेव. श्री सद्गुरु स्वामिनः जय. आंजनेय स्वामिनः जय. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्या आत्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. त्वदीयं वस्तु षड्वक्त्रा तुभ्यमेव समर्पयेतेन त्वदङ्घ्रिकमले रतिं मे यच्छशाश्वतीं यदक्षरपदभ्रष्टं मात्रा हीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव. षडानन नमोऽस्तु ते. विसर्गबिन्दुमात्राश्च पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व. शिखिवासना यज्ञेशाच्युतगोविन्द माधवानन्तकेशव कृष्णविष्णु ऋषिकेश वासुदेव नमोऽस्तु ते. श्रीहरये नमः. गुरुवायूरप्पा शरणं नारायण. अखिलगुरो भगवन्नमस्ते वासुदेव. कामाक्षि गुरुमूर्ते त्वां नमामि. कामाक्षि गुरुवर्य पादुके शरणं नमः. हरे कृष्ण. गुरुवायूरप्पा.